ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 1216, பிளேஸு டென்டல், முரளி டேட்டு 11/9/68, கிளாரிஃபிகேஷன் டேட்டு 6/12/2009. भी आई हुई है। मुरली सुनना है या अव्यक्तवाणी? முரளி கேட்கணுமா இல்லைன்னா அவ்யக்தவாணியை கேட்கணுமா? मुरली माताएं மாதாக்கள் சொல்லுங்க. मुरली तब बैलेंस ज्यादा हो गया। முரளியா? ரொம்ப பேலன்ஸ் அதிகமாயிடுச்சு அந்த பக்கம். ओम शांति। ஓம் சாந்தி. मुरली चल रही थी प्रातः क्लास। மார்னிங் கிளாஸினோட முரளி போயிட்டு இருந்தது. 11/9/68 11/9/68 முரளியா இருக்குது. पहले पेज के मध्यांत में बात चल रही थी कि ஃபர்ஸ்ட் பேஜினோட நடுவுல பேச்சு போயிட்டு இருந்தது. गीता में कृष्ण का नाम किसने रखा? கீதைல கிருஷ்ணனோட பேரு யாரு வச்சிருக்காங்க? कोई ने तो रखा होगा। யாராவது வச்சிருப்பாங்க இல்லையா? किसने रखा होगा? யாரு வச்சிருப்பாங்க? है किसने? யாரு? फॉलोअर्स ने रखा होगा। ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்களா? गुरुजी ने नहीं रखा होगा। குருஜி வச்சிருக்க மாட்டாங்களா? फॉलोअर्स ज्यादा पापी है। ஃபாலோவர்ஸ் அதிக பாவியா இருக்காங்களா? किसने रखा होगा? யாரு வச்சிருப்பாங்க? हैं? गीता में कृष्ण का नाम किसने डाला होगा? கீதைல கிருஷ்ணனோட பேரு யாரு போட்டு இருப்பாங்க? उसी के ऊपर कूद पड़े। அவங்க மேலேயே நீங்க ஜம்ப் பண்ணி வந்துட்டீங்க. जैसे छठी होती है ना, तो छठी पर नाम तो सभी के पड़ते हैं ना। எப்படி சட்டி சட்டியன்னா இப்போ குழந்தை எப்போ ஜென்ம எடுத்துக்குதோ அதோட 6வது நாளுக்கு சட்டின்னு சொல்வாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா பேரை வைக்கவாங்க இல்லையா? बाप को तो सिर्फ शिव ही कहा जाता है। அப்பாக்கு வெறும் சிவன் தான் சொல்வாங்க. उनका कोई दूसरा नाम नहीं है। அவங்களுக்கு வேற எந்த பேரு கூடயும் இல்லன்னு சொல்றாங்க. जो आत्माओं का बाप है। யாரு ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்க. उनकी बिंदी का ही नाम है। அவங்களோட பிந்திக்கே பேர் எதுன்னு சொல்றாங்க. பிறகு जो बिंदी का नाम सिर्फ कहा जाता है शिव, வெறும் பிந்திக்கு சிவன் என்ற பேர் என்ன சொல்லப்படுகிறதோ माने कल्याणकारी। அப்படின்னா நன்மை செய்பவர். उनके मुकाबले அவங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா वो है 100% कल्याणकारी। அவங்க இருக்காங்க 100% நன்மை செய்பவர். सारी मनुष्य सृष्टि के लिए, முழு மனித சிருஷ்டி, सर्वात्माओं के लिए। எல்லா ஆத்மாக்களுக்காக. तो फिर 100% अकल्याणकारी कौन? பிறகு 100% அகல்யாணக்காரி அப்படின்னா தீமை செய்யக்கூடியவங்க யாரா இருக்காங்க?
तुम आत्माएं जन्म मरण में आती हो, ஆத்மாக்களா இருக்கிற நீங்க ஜனன மரண சக்கரத்துல வரீங்க. तो शरीर का नाम बदलता जाता है. அப்போ शरीரத்தினோட பேரு மாறிட்டே போகும். मैं तो जन्म मरण के चक्र में ही नहीं आता हूँ. நான் ஜனன மரண சக்கரத்துல வர்றதே கிடையாது. तो मेरी आत्मा का नाम बदलने का सवाल है ही नहीं. அப்போ என்னோட ஆத்மாவோட பேரு மாறுற விஷயமே இல்லை இங்க. मेरी आत्मा का ही नाम शिव है. என்னோட ஆத்மாக்கு பேரே சிவனா இருக்குது. और वो सदा शिव है. பிறகு அவங்க சதா சிவனா இருக்காங்க. क्या? कभी अकल्याणकारी, कभी कल्याणकारी. சில டைம் தீமை செய்யக்கூடியவங்க, சில டைம் நன்மை செய்யக்கூடியவங்க. ऐसी नहीं है. அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. बिंदी जब लिखते हैं तो कह देते हैं எப்போ பிந்தியை எழுதுறாங்களோ அப்போ சொல்றாங்க शिव. சிவன். बिंदी. பிந்தி. अब आत्मा तो अति सूक्ष्म. இப்போ ஆத்மா அதி சூக்ஷ்மமா இருக்குது. அப்படின்னா ரொம்ப சூக்ஷ்மமானது. और आत्मा का अगर साक्षात्कार होता भी है பிறகு ஆத்மாவினோட சாட்சாத்காரம் ஒருவேளை ஆச்சுன்னாலும் तो कह देते हैं कि ये किसको समझ में नहीं आता है. அப்போ சொல்லிடுறாங்க இத பற்றி யாருக்குமே தெரியாது, புரியுறதில்லைன்னு சொல்லி. भक्ति मार्ग में साक्षात्कार की चाहना बहुत रखते हैं. பக்தி மார்க்கத்துல சாட்சாத்காரம் ஆகணும் என்ற விருப்பம் ரொம்ப வச்சிருப்பாங்க. इसको कहा जाता है नवदा भक्ति. இதுக்கு சொல்லப்படுகிறது 9 விதமான பக்தி. नवदा माने 9 விதமானதுன்னா नवधा भक्ति होती है. 9 விதமான பக்தி ஆகுதுன்னா ऐसे ही होता है नवधा ज्ञान. அதே மாதிரி தான் 9 விதமான ஞானம் இருக்கும்னு சொல்றாங்க. और नवधा योग. பிறகு 9 விதமான யோகம். नवधा भक्त 9 விதமான பக்தர்கள் साक्षात्कार के लिए अपना शरीर भी दे देंगे. இப்போ சாட்சாத்காரத்துக்காக அவங்களோட சரீரத்தை கூடயும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா விட்டுடுறாங்க. देवी का साक्षात्कार करके ही खुश हो जाएंगे. தேவியினோட சாட்சாத்கார செஞ்சுக்கிட்டே அவங்க குஷி ஆயிடுறாங்க. अच्छा, அச்சா, साक्षात्कार किया फिर क्या हुआ? சாட்சாத்காரத்தை பண்ணிக்கிட்டீங்க, பிறகு என்ன பண்ணிக்கிட்டீங்க, என்ன ஆச்சு? कोई प्राप्ति होती है क्या? ஏதாவது பிராப்தி ஆகுதா? प्राप्ति तो कुछ भी नहीं. பிராப்தி ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. अब साक्षात्कार का अर्थ समझते ही नहीं. இப்போ சாட்சாத்காரத்தினோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதே இல்லைன்னு சொல்றாங்க. दर्शन कहो, साक्षात्कार कहो, தர்சனமன் சொல்லுங்க, சாட்சாத்காரமன் சொல்லுங்க, अर्थ क्या है? என்ன அர்த்தமா இருக்குது? एक है शीशे में देखना, ஒண்ணு என்னன்னா இந்த கண்ணாடியில பாத்துக்கிறது, एक है स्वप्न में देखना, இன்னொன்னு என்னன்னா இந்த கனவுல பாக்குறது, और एक है साक्षात देखना. இன்னொன்னு எப்படின்னா அப்படியே பிராக்டிக்கலி பாக்குறது, சாக்காரத்துல பாக்குறது. कुछ अंतर है या नहीं है?
ஏதாவது வித்தியாசம் இருக்குமா இல்லையா? है क्या अंतर है? என்ன வித்தியாசம் இருக்குது? साक्षात दर्शन சாக்ஷாத் தர்ஷன் அப்படின்னா அப்படின்னா பிராக்டிகலி அப்படியே சாக்காரத்துல பாக்குறது. अर्थात அப்படின்னா पूरा ही ज्ञान हो जाए. முழுமையா ஞானம் எப்படின்னா புரிஞ்சுக்கிறது, எடுத்துக்கிற விஷயம். कोई प्रकार का अज्ञान न रह जाए. எந்த விதமான அஞ்ஞானம் கூடயும் இருக்க கூடாது. जिसका साक्षात्कार हुआ उसके बारे में. என்னன்னா யாரோட சாட்சாத்கார், யாரை பற்றி சாட்சாத்காரம் ஆச்சோ அவங்கள பற்றின்னு சொல்றாங்க. नहीं तो अनर्थ हो जाता है. இல்லன்னா அது அர்த்தம் இல்லாம ஆயிடுதுன்னு சொல்றாங்க. सिर्फ देख लिया, வெறும் பார்த்துட்டாங்க, समझा तो कुछ भी नहीं, ஒண்ணுமே புரிஞ்சுக்கல. और प्राप्ति तो பிறகு பிராப்தி कुछ भी नहीं हुई. ஒண்ணுமே ஆகலன்னு சொல்றாங்க. मीरा ने साक्षात्कार किया, மீராக்கு சாட்சாத்காரம் ஆச்சு. कुछ प्राप्ति हुई क्या? ஏதாவது பிராப்தி கிடைச்சதா? पहचान हुई? அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதான் கேக்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது அறிமுகம் என்றது ஆச்சா? कृष्ण भगवान है या नहीं है? கிருஷ்ணர் பகவான் ஆயிருக்காங்களா இல்லையா என்ற விஷயம். भगवान से क्या प्राप्ति होती है? பகவானிடம் இருந்து என்ன பிராப்தி ஆகுது என்ற விஷயம். अर्थ तो बिल्कुल समझते ही नहीं. பாபா சொல்றாங்க அர்த்தம் கொஞ்சமும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. उसको कहते हैं भक्ति मार्ग. அதுக்கு சொல்வாங்க பக்தி மார்க்கம். कहेंगे सिर्फ नवधा भक्ति की. சொல்வாங்க வெறும் 9 விதமான பக்தி ஆச்சுன்னு சொல்லி. धा माने प्रकार, தானா விதமான, नवधा माने 9 விதமான அப்படின்னா நோதானா 9 प्रकार की भक्ति. 9 விதமான பக்தி. नवधा ज्ञान, 9 விதமான ஞானம், 9 प्रकार का ज्ञान, 9 விதமான ஞானம், नवधा योग, 9 வித நோதா யோக் அப்படின்னா 9 விதமான யோகம், 9 प्रकार का योग, 9 விதமான யோகம். साक्षात्कार करते हैं, சாட்சாத்காரத்தை பண்ணிக்கிறாங்க. दर्शन किया, उसमें खुश हो जाते हैं. தர்சனத்தை அவங்களுக்கு தர்சனம் கிடைச்சது, அதுலயே அவங்க சந்தோஷம் படுறாங்க. अल्पकाल के लिए मनोकामना पूरी हो जाती है. கொஞ்ச நேரத்துக்காக மனோகாமனா அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆசை இருக்குதோ அது நிறைவேறிடுதுன்னு சொல்றாங்க. सदा काल के लिए तो कुछ भी प्राप्त होता ही नहीं. சதா காலத்துக்காக ஒண்ணுமே பிராப்தி ஆகிறதே கிடையாதுன்னு சொல்றாங்க. अब संपूर्ण जानकारी हो जाए இப்போ கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடுதுன்னா அப்படின்னா அறிமுகம் கிடைச்சிடுதுன்னா तो पूरी प्राप्ति होना. அப்போ முழுமையா பிராப்தி கூடயும் கிடைக்கணும் இல்லையா, ஆகணும் இல்லையா? जीवन मुक्ति, मुक्ति ஜீவன் முக்தி, முக்தி प्राप्त हो जानी चाहिए. பிராப்தி கிடைச்சிடணும்னு சொல்றாங்க அப்படின்னா ஆயிடணும். मुक्ति माने दुखों से, बंधनों से छुटकारा हो जाना चाहिए. முக்தினா துக்கம் பந்தனத்திலிருந்து விடுதலை கிடைச்சிடணும்னு சொல்றாங்க.
सदैव के लिए मुक्ति प्राप्त हो जाए। சதா காலத்துக்காக முக்தி என்றது அடைஞ்சிடணும்னு சொல்றாங்க. जीवन में रहते हुए मुक्ति प्राप्त हो जाए। வாழ்க்கையில இருந்தாலும் முக்தி என்றது பிராப்தி ஆயிடணும், கிடைச்சிடணும்னு சொல்றாங்க. परंतु वो तो होते ही नहीं। ஆனா அது ஆகிறதே இல்ல, கிடைக்கிறதே இல்ல. तो कहेंगे वो सब है भक्ति मार्ग। அப்போ சொல்றாங்க அது எல்லாமே ஆயிருக்குது பக்தி மார்க்கம். सिर्फ साक्षात्कार किया, प्राप्ति कुछ भी नहीं हुई। வெறும் சாட்சாத்காரத்தை பண்ணிக்கிட்டாங்க, பிராப்தி ஒண்ணுமே கிடைக்கல. और ये है பிறகு இதா இருக்குது ज्ञान मार्ग। ஞான மார்க்கம். ज्ञान अर्थात ஞானம் என்றால் भगवान बाप को जाना, பகவான் அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா तो बाप से क्या मिलता है? அப்போ அப்பா இடம் இருந்து என்ன கிடைக்குது? बाप से मिलता है बेहद का वर्षा। அப்பா இடம் இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சொத்து बेहद கிடைக்குது. का बाप है ना, எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க இல்லையா? तो बेहद का वर्षा है, அப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட சொத்தா இருக்குது बेहद की सुख और बेहद की शांति। எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகம், பிறகு எல்லைக்கு அப்பாற்பட்ட சாந்தி. तो बेहद के बाप से ही प्राप्त होती है। அது எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா இடம் இருந்துதான் பிராப்தி கிடைக்குது, ஆகுது. अगर नहीं प्राप्त होता, ஒருவேளை பிராப்தி ஆகலன்னா, सिर्फ साक्षात्कार किया, வெறும் சாட்சாத்காரத்தை பண்ணிக்கிட்டாங்கன்னா, गणेश का किया, हनुमान का किया, கணேஷ் ஆச்சு, ஹனுமான் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சாட்சாத்காரம் ஆச்சு. या कोई देवी देवता का किया, இல்லன்னா யாராவது தேவி தேவதைகளது ஆச்சுன்னா समझते हैं भगवान भगवती का साक्षात्कार हो गया। என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பகவான் பகவதியினோட சாட்சாத்காரம் ஆச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. अब प्राप्ति से क्या होती है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இப்போ இந்த பிராப்தி என்றது அவங்களுக்கு என்ன ஆகுது? तो कहेंगे वो सब भक्ति मार्ग है। அப்போ சொல்வாங்க அது எல்லாமே பக்தி மார்க்கமா இருக்குது. यहाँ तो ज्ञान मार्ग है, இங்க இது ஞான மார்க்கமா இருக்குது. जान करके समझ करके தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு प्राप्ति क्या होती है, என்ன பிராப்தி கிடைக்குது, अप्राप्ति क्या होती है। பிறகு அப்பிராப்தி என்ன ஆயிருக்குது. அப்படி அப்பிராப்தின்னா இப்போ என்ன பிராப்தி ஆகாம இருக்கிறதுக்கு அப்பிராப்தின்னு சொல்லுவாங்க. सारी गहराई जान करके எல்லா விஷயத்தை பற்றி ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு तब आगे कदम बढ़ाते हैं। அப்போ ஸ்டெப்ப முன்னாடி வைக்கிறாங்க. यहाँ अक्सर करके साक्षात्कार होता है ब्रह्मा का। இங்க மோஸ்ட்லி என்ன ஆகுதுன்னா பிரம்மாவினோட சாட்சாத்காரம் ஆகுது. यहाँ माने कहाँ இங்க என்ன எங்க है? हाँ, उस समय की बात बताई कि यहाँ जो आते हैं उनको अक्सर करके साक्षात्कार होता है। அந்த நேரத்தினோட விஷயத்த சொன்னாங்க. எப்போன்னா இப்போ பிரம்மாவின் இங்க என்ன ஆகுதுன்னா இங்க யார் வராங்களோ அவங்களுக்கு மோஸ்ட்லி பிரம்மாவோட சாட்சாத்காரம் ஆகுது. ब्रह्मा का இங்க மோஸ்ட்லி யார் வராங்களோ அவங்களுக்கு பிரம்மாவோட சாட்சாத்காரம் ஆகுது. பிறகு फिर किसका? பிறகு என்ன ஆகுது, யாரோடதாக? यहाँ आएंगे तो क्या ब्रह्मा का साक्षात करके करके चले आएंगे? இங்க வராங்கன்னா என்ன பிரம்மாவோட சாட்சாத்காரம் ஆயிடுச்சு, ஆயிடுச்சுன்னு அதுக்கு பிறகு போயிடுவாங்களா என்ன? ब्रह्मा माने दादा लेखराज, பிரம்மான்னா தாதா லேக்ராஜ். उनका साक्षात्कार किसी को हो जाए அவங்களோட சாட்சாத்காரம் யாருக்காவது ஆச்சுன்னா तो इतना साक्षात्कार करके ही चले आवेंगे क्या? இவ்வளவு சாட்சாத்காரத்தை பண்ணிக்கிட்டே போயிடுவாங்களா என்ன? बताया சொன்னாங்க. यहाँ होता है पहले ब्रह्मा का साक्षात्कार, இங்க ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா பிரம்மாவோட சாட்சாத்காரம் ஆகுது. फिर कृष्ण का साक्षात्कार। பிறகு கிருஷ்ணனோட சாட்சாத்காரம் ஆகுது. 11 की वाणी का दूसरा पेज।
तो समझेंगे, அப்போ புரிஞ்சுக்குவாங்க. कहेंगे इस ब्रह्मा के पास जाओ சொல்வாங்க இந்த பிரம்மா கிட்ட போங்க. तो तुम श्री कृष्णपुरी बैकुंठ में जावेंगे। அப்போ நீங்க கிருஷ்ணபுரி வைகுண்டத்துக்கு போகுவீங்க. और फिर लक्ष्मी नारायण का भी साक्षात्कार हो सकता है। பிறகு லக்ஷ்மி நாராயணனோட சாட்சாத்காரம் கூடயும் ஆகலாம். परंतु ऐसे तो नहीं है ஆனா இப்படி கிடையாது. कि साक्षात्कार हुआ माना सदगति हो गई। சாட்சாத்காரம் ஆச்சு என்றாலே சத்கதி ஆச்சு என்ற விஷயம் கிடையாது. यज्ञ के आदि से ही बहुतों को ब्रह्मा के साक्षात्कार हुए। யக்ஞத்தினோட ஆரம்பத்தில் இருந்தே நிறைய பேருக்கு பிரம்மாவினோட சாட்சாத்காரம் ஆச்சு, कृष्ण के साक्षात्कार हुए, கிருஷ்ணனோட சாட்சாத்காரம் ஆச்சு, लक्ष्मी नारायण के साक्षात्कार हुए। லக்ஷ்மி நாராயணனோட சாட்சாத்காரம் ஆச்சு. कोई की सदगति हुई क्या? யாருக்காவது சத்கதி என்றது கிடைச்சதா? नहीं, இல்ல. ये तो सिर्फ इशारा मिला இது வெறும் என்னன்னா குறிப்பிட்டு அவங்களுக்கு அந்த சிக்னல் என்றது கிடைச்சது. कि यहाँ जाओ। அவங்களுக்கு என்னன்னா இந்த ஒரு இந்த சிக்னல் கிடைச்சது இங்க போங்கன்னு. सिर्फ जाने मात्र से வெறும் போகிறதுனால कोई गति सदगति मिलने की बात नहीं साबित होती। கதி மற்றும் சத்கதி கிடைக்கிற விஷயம் என்றது நிரூபணம் ஆகிறது கிடையாதுன்னு சொல்றாங்க. और ये भी बताते हैं பிறகு இந்த விஷயத்தையும் சொல்றாங்க कि अभी तो बहुत थोड़ों को साक्षात्कार हुए இப்போ ரொம்ப கம்மி பேருக்கு சாட்சாத்காரம் ஆயிருக்குது. और आगे चलकर பிறகு வருங்காலத்துல बहुतों को साक्षात्कार होंगे। நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் ஆகும். साथ साथ डायरेक्शन भी मिलेंगे। கூடயே என்ன ஆகுதுன்னா டைரக்ஷன் கூடயும் கிடைக்கும்னு சொல்றாங்க. यहाँ जाओ, இங்க போங்க, यह करो। இது செய்யுங்க. तुम्हारा तो त्रिमूर्ति भी अखबार में पढ़ता है। உங்களோட திரிமூர்த்தி கூடயும் நியூஸ் பேப்பர்ஸ்ல வருதுன்னு சொல்றாங்க. क्या पढ़ता है? என்ன வருது? तुम्हारा? உங்களோடதுன்னா क्या मतलब? என்ன அர்த்தமா இருக்குது? तुम्हारा त्रिमूर्ति, हमारा त्रिमूर्ति, उनका त्रिमूर्ति। உங்களோட திரிமூர்த்தி, நம்மளோட திரிமூர்த்தி, அவங்களோட திரிமூர்த்தின்னா है? अच्छा, अखबार में पढ़ेगा அச்சா இப்ப நியூஸ் பேப்பர்ஸ்ல வருதுன்னா तो उससे क्या होगा? இதனால என்ன நிரூபணம் ஆகுது? हाँ, 3 मूर्तियों के बारे में 3 மூர்த்திகள் பற்றி सारी दुनिया को साक्षात्कार होगा। முழு உலகத்துக்கு சாட்சாத்காரம் ஆகும்னு சொல்றாங்க. बुद्धि का साक्षात्कार होगा। புத்தியினோட சாட்சாத்காரம் ஆகும்னு சொல்றாங்க. कि भारतवर्ष में பாரத நாடுல जो गाते हैं என்ன இந்த பாடுறாங்களோ विजयी विश्व तिरंगा प्यारा, விஜய் விஸ்வ திரங்கா प्यारा, सारे विश्व के ऊपर विजय प्राप्त करने वाला झंडा, முழு உலகத்து மேல வெற்றிய அடையக்கூடிய இந்த கொடி என்ன இருக்கு? 3 कपड़े दिखाते हैं। 3 ஆடைகளை காமிக்கிறாங்க. ये शरीर रूपी 3 वस्त्र कौन है जो सारे विश्व पर विजय प्राप्त कराते हैं? இந்த சரீர ரூபமான 3 ஆடைகள் யார் ஆயிருக்காங்க? யாரு முழு உலகத்து மேல ராஜ்யத்தை செய்வாங்க? ये तुम भारतवासियों का झंडा है। இது பாரதவாசிகளா இருக்கிற உங்களோட கொடியா இருக்குது. इसे बुलंद करेंगे, இத பிரசித்தம் படுத்துவீங்களா? इसको प्रख्यात करेंगे, இத ஃபேமஸ் பண்ணி ஆக்குவீங்களா, பண்ணுவீங்களா? तो सारे विश्व में तुम्हारी
जय जयकार हो जाएगी। இத பிரத்யக்ஷம் பண்ணுவீங்கன்னா முழு உலகத்துல உங்களுக்கு ஜெய் ஜெயக்கார ஆகும்னு சொல்றாங்க. परंतु कैसे? ஆனா எப்படி? जब अखबारों में पढ़े, எப்போ நியூஸ் பேப்பர்ஸ்ல வருமோ, मीडिया में जावे, மீடியால போகுமோ, रेडियो में टेलीविजन में आवे, ரேடியோல டெலிவிஷன்ஸ்ல வந்துச்சுன்னா उन तीन मूर्तियों की सच्चाई के बारे में सारी दुनिया को पता चले। அந்த மூணு மூர்த்திகளினோட உண்மையான விஷயங்களை பற்றி முழு உலகத்துக்கே தெரியணும். सिर्फ साक्षात्कार होने की बात नहीं है, வெறும் சாட்சாத்காரம் ஆகிற விஷயம் மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்ல, उनकी बायोग्राफी का सारी दुनिया को पता पड़ना चाहिए। அவங்களோட பயோகிராஃபி பத்தி அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வரலாறு என்ன இருக்குதோ அத பற்றி முழு உலகத்துக்கே தெரியணும். फिर ब्रह्मा कुमार कुमारियों का भी नाम पड़ता है। பிறகு பிரம்மா குமார் குமாரிசினோட பேரு கூடயும் வருதுன்னு சொல்றாங்க. तो அப்போ ब्रह्मा कुमार कुमारियों का सरपरस्त कौन? பிரம்மா குமார் குமாரிஸ்க்கு ஹெட் யாரா இருக்காங்க? ब्रह्मा। பிரம்மா पहली मूर्ति, फर्स्ट मूर्ति। झंडे में नीचे जो हरा कपड़ा दिखाया हुआ है, கொடியில கீழே என்ன இந்த இந்த கிரீன் கலர் துணியை என்ன காமிச்சிருக்காங்க? இந்த इस बात की यादगार है। அது எந்த விஷயத்துக்கான நினைவார்த்தமா இருக்குது? है कौन ऐसी मूर्ति है யாரு இப்படிப்பட்ட மூர்த்தியா இருக்காங்க? जिसके मन में யாரோட மனசுல दृढ़ता से உறுதியாக 100% हरित क्रांति हो गई। 100% அந்த ஹரித கிராந்தி அப்படின்னா அந்த புரட்சி என்றது ஏற்பட்டிருக்குது. पक्का निश्चय बुद्धि हो गया பக்கா நிச்சய புத்தி ஆயிடுச்சு कि मुझे स्वर्ग में जाना ही है। என்னன்னா பக்கா நிச்சய புத்தி ஆயிடுச்சு, எனக்கு ஸ்வர்கத்துக்கு போய் தான் ஆகணும். शरीर छूट गया சரீரம் போயிடுச்சு, तो भी उस आत्मा का निश्चय ஆனாலும் அந்த ஆத்மாவோட நிச்சயம் अडिग रहा। அது அப்படியே ஆடாம அசையாம இருந்தது. दृढ़ निश्चय बुद्धि। உறுதியான நிச்சய புத்தி. और जैसा मुखिया होगा, பிறகு எப்படி முக்கியமானவங்க இருப்பாங்களோ, जैसा बड़ा होगा बड़े को देखकर பெரியவங்க எப்படி இருப்பாங்களோ பெரியவங்கள பார்த்து छोटे भी करेंगे। சின்னவங்க கூடயும் செய்வாங்க. तो उनको जिन्होंने फॉलो किया, அப்போ பாபா சொல்றாங்க யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ वो सब पक्का निश्चय बुद्धि। அவங்க எல்லாமே பக்கா நிச்சய புத்தின்னு சொல்றாங்க. क्या? என்ன? कि अगले जन्म में என்னன்னா நெக்ஸ்ட் ஜென்மத்துல ये शरीर भले छूट जाए, இந்த சரீரம் பலே போயிடுச்சுனாலும் फिर भी हम कहाँ जाके जन्म लेंगे? ஆனாலும் நானு எங்க போய் ஜென்மத்தை எடுத்துக்குவேன்? नई दुनिया में जाके जन्म लेंगे। புது உலகத்துல போய் ஜென்மத்தை எடுத்துக்குவேன். तो ये ब्रह्मा के साक्षात्कार की बात, அப்போ இந்த பிரம்மாவினோட சாட்சாத்காரத்தினோட விஷயம் என்ன இருக்கு? ये भी बहुतों को पता चलेगी। இத பற்றி கூடயும் நிறைய பேருக்கு தெரிய வரும்னு சொல்றாங்க. कि इनके पास जाने से இவங்க கிட்ட போகிறதுனால तुमको ये वैकुंठ का प्रिंसेस बनने का ज्ञान मिलेगा। உங்களுக்கு இந்த வைகுண்டத்துல பிரின்சஸ் ஆகிற ஞானம் கிடைக்கும்னு சொல்லி. या विष्णु लक्ष्मी नारायण का साक्षात्कार होगा। இப்போ இந்த லக்ஷ்மி நாராயணனோட சாட்சாத்காரம் ஆகும். जैसे अर्जुन को विष्णु का எப்படி அர்ஜுனனுக்கு விஷ்ணுவினோட और विनाश का साक्षात्कार हुआ,
பிறகு விநாசத்தினோட சாட்சாத்காரம் ஆச்சு. तो ये साक्षात्कार की बात அப்போ பாபா சொல்றாங்க, இந்த சாட்சாத்காரத்தினோட விஷயம் என்ன இருக்கு? बाप बैठ समझाते हैं, இது அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. दूसरा तो कोई समझा न सके। வேற யாரு கூடயும் புரிய வைக்க முடியாது. कहते हैं कि तुमको ऐसे कमल फूल समान पवित्र बनना है, சொல்றாங்க, உங்களுக்கு இப்படி தாமரை பூ போல தூய்மை ஆகணும். परंतु स्थायी तो तुम नहीं रहते हो। ஆனா நீங்க அப்படியே ஒண்ணு நிலைச்சிருக்கிறது இல்ல. क्या नहीं रहते हो? என்ன இருக்கிறது இல்ல? कमल फूल समान तुम स्थायी नहीं रहते हो, तुम ब्राह्मण। தாமரை பூ போல பிராமணர்களா இருக்கிற நீங்க அப்படியே உறுதியாக ஒண்ணு இருக்கிறது கிடையாது. नीचे ऊपर होते रहते हो। எப்படின்னா அப் அண்ட் டவுன்ல வந்துட்டே இருப்பீங்க. इसलिए அதனால ये कमल आदि के अलंकार இந்த தாமரை பூவினோட அலங்காரங்கள் என்ன இருக்குது? चित्रों में, शास्त्रों में சித்திரத்துல சாஸ்திரத்துல तुमको नहीं दिए हुए। உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கலன்னு சொல்றாங்க. किसको दिए हुए हैं? विष्णु को दे दिए हैं। யாருக்கு கொடுத்திருக்காங்க? விஷ்ணுக்கு கொடுத்துட்டாங்க. नहीं तो இல்லன்னா ये विष्णु आदि जो देवताएं हैं, இந்த விஷ்ணு இந்த தேவதைகள் யாரெல்லாம் இருக்காங்க, इनको अलंकारों की क्या दरकार? இவங்களுக்கு அலங்காரத்தினோட அவசியம் என்ன இருக்குது? जो मुख से सुनते हैं, सुनाते हैं, யாரு வாயால கேக்குறாங்க சொல்றாங்க, उसको ध्वनि कहा जाता है। அதுக்கு துவனின்னு சொல்லப்படுகிறது, சவுண்ட்னு சொல்லப்படுகிறது. तो जो विष्णु को शंख दिखाया गया है, இப்போ விஷ்ணுக்கு சங்க காமிச்சிருக்காங்க. इस बात की यादगार है। இது எந்த விஷயத்துக்கான நினைவார்த்தமா இருக்குது? उस ध्वनि की यादगार है जो ध्वनि அந்த ஒரு துவனி, துவனின்னா அந்த சத்தம், அந்த சவுண்ட் என்ன வருதோ அதுக்கு சொல்வாங்க. அந்த சவுண்டினோட நினைவார்த்தமா இருக்குது. निकलने से அந்த ஒரு சவுண்ட் வர்றதுனால सारे संसार में आवाज फैल गई। முழு உலகத்துல பிரத்யக்ஷத்தை என்றது ஆயிடுச்சு. और सत्य असत्य के युद्ध की घोषणा हो गई। பிறகு உண்மை பொய் என்ற விஷயம் என்ன இருக்குதோ அந்த விஷயத்துக்கான கோஷணை ஆயிடுச்சு, அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்றது ஆயிடுச்சு. सारी दुनिया में क्रांति हो गई। முழு உலகத்துல புரட்சி என்றது ஆயிடுச்சு. वो कौन सा मुख है? அது எந்த முகமா இருக்குது? अरे पहले तो कोई एक होगा। அரே ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? नहीं तो 70 साल से ये मुख की ध्वनियां निकलती चली आ रही है। இல்லன்னா 70 வருஷத்திலிருந்து இந்த வாய் மூலமா இந்த சவுண்ட் என்றது வந்துட்டு இருக்குது. ब्रह्मा के मुख से ध्वनियां निकली, ब्रह्मा कुमारियों के मुख से ध्वनियां निकली। பிரம்மா முகம் மூலமா இந்த சவுண்ட் என்றது வந்தது, பிரம்மா குமாரிஸ் மூலமா இந்த சவுண்ட் என்றது வந்தது, सरस्वती के मुख से ध्वनियां निकली। சரஸ்வதி முகம் மூலமா இந்த துவனி என்றது, இந்த சவுண்ட் என்றது வந்தது. ध्वनि तो निकली ना, இந்த துவனி என்றது வந்தது இல்லையா? சவுண்ட் வந்தது இல்லையா? शंखनाद हुआ सारी दुनिया में। இந்த சங்கநாத் அப்படின்னா அந்த சங்க ஊதுறாங்க இல்லையா, அது முழு உலகத்துல அந்த விஷயம் பரவுதா? பரவுச்சான்னு கேக்குறாங்க. नहीं हुआ, ஆகல. क्रांति हुई புரட்சி ஆச்சா? नहीं हुई, ஆகல. आवाज फैली இந்த பிரத்யக்ஷத்தை என்றது பரவுச்சா? नहीं फैली। பரவல. तो आखिरी அப்போ கடைசிக்கு कोई तो निमित्त बना होगा। யாராவது நிமித்தம் ஆயிருப்பாங்க இல்லையா?
या ऐसे ही शंखध्वनि की आवाज இல்லைன்னா அப்படியே இந்த சங்கு இருக்கு இல்லையா, அந்த சங்கினோட சவுண்ட்ன்றது அப்படியே निमित्त बन गई। तो आखिरीन कोई तो निमित्त बना होगा। அப்போ பாபா சொல்றாங்க, கேக்குறாங்க, கடைசிக்கு யாராவது இப்படி நிமித்தம் ஆயிருப்பாங்க இல்லையா? या ऐसे ही शंखध्वनि की आवाज निमित्त बन गई। இல்லைன்னா அப்படியே அந்த சங்கு ஊதுற அந்த விஷயம் என்ன இருக்குதோ அது நிமித்தம் ஆயிடுச்சா? विष्णु के कर कमल में, விஷ்ணுவினோட கையில இருக்கக்கூடிய அந்த தாமரைப்பூல, और वो भी ऊंची स्टेज का कर कमल है। பாபா சொல்றாங்க, அது கூடயும் உயர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய கையில இருக்கக்கூடிய தாமரைப்பூவா இருக்குது. क्या என்ன? कमल फूल तो फिर भी नीचे के कर कमल में है। அந்த தாமரைப்பூ என்ன இருக்குதோ அப்படி பார்த்தா அது தாழ்ந்த ஸ்டேஜ்ல தான் இருக்குது. அந்த தாழ்ந்த ஸ்டேஜ்னா இந்த கீழே இருக்கிற கையில தான் और இருக்குது. शंख ஆனா சங்கு ऊपर में है। மேலே இருக்குது. बल लेफ्ट साइड में है, பலே அது லெஃப்ட் சைடுல இருக்குது, राइट साइड में नहीं है। ரைட் சைடுல இல்ல. क्या? என்ன? लेफ्ट साइड में है। क्यों? லெஃப்ட் சைடுல இருக்குது. ஏன் இப்படி? राइट क्या करता है और लेफ्ट क्या करता है? பாபா கேக்குறாங்க, ரைட் என்ன செய்யுது, பிறகு லெஃப்ட் என்ன செய்யுது? लेफ्ट साइड जो है லெஃப்ட் சைடு என்ன இருக்கு, उससे कुछ अनिष्ट भी होता है। அது மூலமா சில கெட்ட வேலைகள் கூடயும் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. और राइट साइड से कुछ भी பிறகு ரைட் சைடு என்ன இருக்குதோ அது மூலமா अनिष्ट नहीं होता। அப்படின்னா அந்த கெட்ட வேலைகள் ஒண்ணு ஆகிறது கிடையாது. अच्छा ही अच्छा काम किया जाता है। வெறும் நல்ல வேலைகள் தான் செய்யப்படுகிறது. दान धर्म करते हैं, இப்போ தான தர்மம் செய்றாங்க. कौन से हाथ से करते हैं? எந்த கைகள் மூலமா செய்றாங்க? राइट हैंड से करते हैं। இந்த ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, இது மூலமா செய்றாங்க. तो ये शंखनाद सत्य की भी स्थापना करता है। அப்போ பாபா சொல்றாங்க, இந்த சங்கநாத் என்ன இருக்குதோ இந்த சங்கு இது உண்மையினோட ஸ்தாபனைய கூடயும் பண்ணுது. और फिर असत्य का பிறகு என்ன பொய் இருக்குதோ विनाश करने का भी कारण है। விநாச பண்றதுக்காக கூடயும் காரணமா இருக்குதுன்னு சொல்றாங்க. कमल फूल का राज भी बाप ही समझाते हैं। இந்த தாமரை பூவினோட ரகசியத்தை கூடயும் அப்பா தான் புரிய வைக்கிறாங்க. कहते हैं சொல்றாங்க, तुम ब्राह्मणों को इस कमल फूल के समान ऐसा बनना है। பிராமணர்களா இருக்கிற உங்களுக்கு இப்படி தாமரை பூ போல ஆகணும். कैसा எப்படி ஆகணும்? है? कमल फूल समान माने क्या हुआ? தாமரை பூ போல அப்படின்னா என்ன அர்த்தமா இருக்குது? जैसे कमल का फूल எப்படி தாமரை பூ இருக்கு இல்லையா, कीचड़ में भी डाल दिया जाए, அத சேர்ல கூடயும் போட்டுட்டோம், डुबो दिया जाए, எப்படின்னா அத மூழ்க வச்சிட்டோம்னாலும் तो भी ஆனாலும் बाहर निकालेंगे तो कीचड़ का एक ही भी बूंद उस पर लिप्त नहीं रहेगा। ஒருவேளை நம்ம வெளியில எடுத்தோம்னாலும் கூடயும் இந்த சேரினோட ஒரு சொட்டு கூடயும் அதுல அட்டாச் ஆக இருக்காதுன்னு சொல்றாங்க. ऐसे अलिप्त होकर रहता है। அப்படி டிட்டாச் ஆக இருக்கும்னு சொல்றாங்க. ऐसा ब्राह्मणों का जीवन होना चाहिए। பிராமணர்களோட வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. क्या? என்ன?
क्या कैसा? எப்படி இருக்கணும்? मतलब क्या हुआ இதுக்கு அர்த்தம் என்ன இருக்குது? है? पुरुषार्थ इतना तीव्र हो புருஷார்த்தம் அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கணும் कि अभी अभी एकदम कीचड़ की दुनिया में எப்படின்னா இப்போ முழுமையா இந்த சேரினோட உலகத்துல संग के रंग में दिखाई दे रहे हैं சாங்கத்தினோட சாயத்துல தென்பட்டுட்டு இருக்கீங்க. और अभी अभी பிறகு இப்போ चाहे तो एक सेकंड में வேணும்னா ஒரு செகண்ட்ல कीचड़ की दुनिया से बुद्धि இந்த சேரினோட உலகம் என்ன இருக்குதோ அதிலிருந்து புத்தி निर्लिप्त हो जाए. டிட்டாச் ஆயிடணும், தனிப்பட்ட ஸ்டேஜுக்கு வந்துடணும். जितना समय चाहे उतना निर्लिप्त होकर के रहे. எவ்வளவு நேரம் வேணுமோ அந்த அளவுக்கு நாம டிட்டாச் ஆக இருக்கிற போல இருக்கணும். चाहे तो कीचड़ की दुनिया का मनन चिंतन मंथन करे, गहराई में जाए. வேணும்னா இந்த சேரினோட உலகம் என்ன இருக்குதோ அதோட ஆழத்துக்கு போய் விசாரசாகர மந்தன என்றது பண்ணலாம். और न चाहे ஒருவேளை விருப்பம் இல்லைன்னா तो न करे. இல்லைன்னா வேண்டான்னா செய்யாமலேயும் இருக்கலாம். कीचड़ की दुनिया में जा करके भी சேரினோட உலகத்துல போனாலும் चाहे तो हीरे जवाहरात வேணும்னா இந்த டைமண்ட் இருக்குது, பிறகு மத்த ஜுவல்ஸ் இருக்குது, जैसे ज्ञान रत्नों को निकाल के लावे. அப்படிப்பட்ட ஞான ரத்னங்களை எடுத்துக்கிட்டு வரலாம். लेकिन कीचड़ से प्रभावित न हो. ஆனா அந்த சேர் என்ன இருக்குதோ அதுக்கு அடிமை ஆக கூடாதுன்னு சொல்றாங்க. बुद्धि एकदम निर्लिप्त बनी रहे. புத்தி முழுமையாக டிட்டாச் ஆக இருக்கணும்னு சொல்றாங்க. तो ऐसा कमल फूल समान बनना है. அப்போ பாபா சொல்றாங்க இப்படி தாமரை பூ போல ஆகணும்னு சொல்றாங்க. தாமரை பூக்கு சமமாக ஆகணும்னு சொல்றாங்க. यादगार भी बनी हुई है. நினைவார்த்த கூடையும் உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. क्या यादगार बनी हुई है? என்ன நினைவார்த்தம் இருக்குது? है लक्ष्मी को भी कमल फूल के समान कमल फूल के ऊपर आसन पर बिठाया हुआ. இப்போ லக்ஷ்மிய கூடையும் அந்த தாமரை பூ என்ன இருக்குதோ அப்படின்னா அந்த சீட் என்ன இருக்குதோ தாமரை பூவினோட அந்த சீட் மேல உட்கார்ந்து இருக்கிற போல दिखाते हैं. காமிக்கிறாங்க. लक्ष्मी कमल फूल के ऊपर बैठेगी லக்ஷ்மி தாமரை பூ மேல உட்காருவாங்களா? तो नारायण नहीं बैठेगा क्या? அப்போ என்ன நாராயண் உட்கார மாட்டாங்களா? है? नारायण भी होगा, நாராயண் கூடயும் இருப்பாங்க. फिर नारायण होगा பிறகு நாராயண் இருப்பாங்கன்னா तो அப்போ नारायण को जो नारायण बनाने वाला प्रैक्टिकल रूप कोई होगा या नहीं? நாராயணனோட அந்த ரூபத்துல உருவாக்க கூடியவங்க பிராக்டிக்கலி யாராவது இருப்பாங்களா இல்லையா? है? नहीं होगा. இருக்க மாட்டாங்களா? नर को नारायण और नारी को लक्ष्मी समान बनाने वाला நரன நாராயணனாக நாரிய லக்ஷ்மிக்கு சமமாக ஆக்கக்கூடிய कोई प्रैक्टिकल सदगुरु का रूप होगा या नहीं होगा? இப்போ பிராக்டிக்கலா சத்குருவினோட ரூபத்துல யாராவது இருப்பாங்களா இல்லையா? नारायण को सदगुरु तो नहीं कहते. நாராயணனுக்கு சத்குருன்னு சொல்லறது இல்ல. कौन होगा? யாரா இருப்பாங்க அவங்க? उसे कहते हैं शिव शंकर भोलेनाथ. அவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா शिव शंकर भोलेनाथन சொல்வாங்க. उनको भी आसन दिखाते हैं.
அவருக்கு கூடயும் ஆசனன்னா இந்த சீட்டை காமிக்கிறாங்க. कौन सा आसन? எந்த சீட்டை காமிக்கிறாங்க? कमल फूल का आसन। தாமரை பூவினோட அந்த சீட்டை காமிக்கிறாங்க. इसका मतलब ये हुआ இதுக்கு அர்த்தம் இதாயிருச்சு, कि तीनों ही आत्माओं का पुरुषार्थ 3 ஆத்மாக்களோட புருஷார்த்தமும் कमल समान जो जीवन बिताने वाला है, தாமரை பூ போல வாழ்க்கைய வாழக்கூடியவங்க யார் இருக்காங்க, उसके ऊपर भी आसन बनाकर बैठने वाला है। அப்படின்னா அவங்க மேல கூடயும் அந்த சீட்டை போட்டு உட்காரக்கூடியவங்க இருக்காங்க. आसन कहाँ? அந்த ஆசனன்னா அந்த இது அந்த சீட்டை போட்டு உட்கார்றாங்க இல்லையா, எங்க இருக்குது அது? कमल के ऊपर। எங்க காமிச்சிருக்காங்கன்னா தாமரை பூ மேல சொல்றாங்க. जैसे कि எப்படி என்ன, शंकर को சங்கருக்கு कोई छाल भी दिखाई जाती है, இந்த தோலை கூடயும் காமிக்கப்படுகிறது, जिसके ऊपर आसन लगाते हैं। எது மேல அந்த சீட்டை போடுறாங்க. कौन सी छाल है? அந்த தோல் இருக்கோ இல்லையா, அந்த தோல்னாலயே அந்த சீட்டை ரெடி பண்ணிருப்பாங்க இல்லையா, அத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. பாபா கேட்டுட்டு இருக்காங்க, எந்த தோலா இருக்குது அது? है? वो तो बाघ अंबर कहा जाता है। அதுக்கு பாக அம்பரன் சொல்லப்படுகிறது. வேற ஏதோ ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, அத பத்தி பாபா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாக அம்பரன் சொல்லப்படுகிறது. अंबर माने அம்பரன்னா वस्त्र, ஆடை, वो तो पहनते हैं। அத போட்டுக்கிறாங்க. जैसे कि எப்படின்னா शास्त्रों में उनको कुछ समय के लिए சாஸ்திரத்துல அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்காக गजचर्मधारी भी दिखाया गया है। கஜ் சர்மதாரியன் கூடயும் காமிச்சிருக்காங்க. हाथी की खाल ओढ़ ली। அப்படின்னா அந்த யானையினோட தோல் என்ன இருக்குதோ அத போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லி, लेकिन போத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி. जिस छाल के ऊपर बैठकर तपस्या किए हुए दिखाते हैं, ஆனா எந்த ஒரு அந்த ஒரு தோல் மேல உட்கார்ந்து தபஸ்யா செய்யற போல என்ன காமிச்சிருக்காங்களோ, वो कौन सी छाल है? அது எந்த தோலா இருக்குது, எதோட தோலா இருக்குது? मृगछाला कहते हैं। மிருகச்சாலான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த டீர் இருக்கு இல்லையா, அதோட தோல்ல இருந்து ரெடி பண்ணிருக்கிற அந்த சீட், அது மேல உட்காந்து தபஸ்யா பண்ற போல. तो அப்போ मृगकाई की यादगार है। பாபா கேட்டுட்டு இருக்காங்க, மிருகன்னா இந்த டீர் இருக்கு இல்லையா, அது எந்த விஷயத்துக்கான நினைவார்த்தமா இருக்குது? है सीधा सादा प्राणी, அது ரொம்ப கள்ளம் கப்பட்டம் இல்லாத ஒரு உயிரினமா இருக்கு. कौन सा होता है? எதா இருக்குது? मृग। மிருகு அப்படின்னா எந்த ஒரு அனிமல் இப்படி இருக்கும், அதுக்கு கள்ளம் கப்பட்டம் இல்லாததாக இருக்கும். அது எதுன்னா டீர்ன்னு சொல்றாங்க. और दौड़ने में? பிறகு ஓடுறதுல, दौड़ने में भी बहुत तीखा होता है। ஓடுறதுல கூடயும் ரொம்ப ஸ்பீடாக ஓடும்னு சொல்றாங்க. அது तीखा पुरुषार्थी है, ரொம்ப தீவிரமான புருஷார்த்தியா இருக்கும் அது. लेकिन बहुत भोला भाला है। ஆனா ரொம்ப கள்ளம் கப்பட்டம் இல்லாததுன்னு சொல்றாங்க. ऐसों के ऊपर कंट्रोल करते हैं। இப்படிப்பட்டவங்க மேல கண்ட்ரோல பண்றாங்க. मानो कि राजा बन करके बैठते हैं। எப்படின்னா ராஜாக உட்கார்ந்துடுறாங்க. जो तीक्ष्ण बुद्धि है, யாரு தீவிரமான புத்தி இருக்குமோ, யாருக்கு चाणे हैं, அப்படி என்ன बड़े चतुर चालाक हैं,
இப்போ ஃப்ராடா இருப்பாங்க, கில்லாடியாக இருப்பாங்க, மோசம் செய்யக்கூடியவங்க, ஏமாத்தக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா? उनके ऊपर कंट्रोल, उनके ऊपर राजाई அவங்க மேல கண்ட்ரோல், அவங்க மேல ராஜாங்கம் नहीं करते। செய்யறது इसके கிடையாது. नाथ हैं, யாருக்கு கண்ட்ரோலரா இருக்காங்க? भोलानाथ कहा जाता है। அவருக்கு போலாநாதன் சொல்லப்படுகிறாங்க. அப்படின்னா கள்ளம் கபட்டம் இல்லாதவருக்கு அவங்களுக்கு கண்ட்ரோல் செய்யக்கூடியவங்க. ऐसे ही कमल फूल के ऊपर அதே மாதிரி தான் தாமரை பூ மேல आसन दिखाया हुआ है। அந்த ஒரு ஹாசனை காமிச்சிருக்காங்க, அப்படின்னா அந்த சீட்டை காமிச்சிருக்காங்க. कोई विशेष भोली आत्मा है, இப்போ விசேஷமாக யாரோ போலி ஆத்மா, அப்படின்னா கள்ளம் கபட்டம் இல்லாத ஆத்மா. इतनी भोली है எந்த அளவுக்கு அது கள்ளம் கபட்டம் இல்லாததுன்னா कि सारा जीवन पर्यंत भगवान के साथ रहने के बावजूद भी முழு வாழ்க்கையில ஃபுல் லைஃப் பகவான் கூட இருந்துதாங்க, இருந்ததுக்கு பிறகு கூடயும் बाप को नहीं पहचान पाती। அப்பாவை அவங்களால புரிஞ்சுக்க முடியறதில்ல, भोलेपन के कारण। கள்ளம் கபட்டம் இல்லாத ஒரு காரணத்தினால. कौन है? அப்படின்னா அந்த இன்னோசென்ஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்குள்ள, அதனால அவங்களால அப்பாவை புரிஞ்சுக்க முடியறதில்ல. அவங்க யாருன்னு கேக்குறாங்க. है औरों के बरगलावे में आ जाती है। மத்தவங்க ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்கு அடிமை ஆயிடுறாங்க. उसका जीवन कैसा है? அவங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது? कीचड़ की दुनिया में है, ब्राह्मणों की दुनिया में नहीं है। அவங்களோட லைஃப் எப்படிப்பட்டது? அவங்க சேரினோட உலகத்துல இருக்காங்க, பிராமணர்களோட உலகத்துல இல்ல. क्या? என்ன? गृहस्थी लोग कहाँ रहते हैं? இல்லர் மார்க்கத்தினர்கள் எங்க இருப்பாங்க? गृहस्थी कहाँ रहते हैं? இல்லர் மார்க்கத்தினர்கள் எங்க இருப்பாங்க? कीचड़ में रहते हैं சேர்ல இருப்பாங்களா या आश्रम के पवित्र वातावरण में रहते हैं? இல்லனா कीचड़ में रहते हैं। இல்லனா ஆசிரமத்தினோட தூய்மையான வாதாவரணத்துல இருப்பாங்களா? அவங்க சேர்ல இருப்பாங்க. उसके मुकाबले लक्ष्मी कहाँ रहती है? அவங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தா லக்ஷ்மி எங்க இருப்பாங்க? पवित्र वातावरण में रहती है। தூய்மையான வாதாவரணத்துல இருப்பாங்க. तो देखो कितना अंतर पड़ जाता है। அப்போ பாருங்க எவ்வளவு வித்தியாசம் வந்துடுது. क्या अंतर पड़ता है? என்ன வித்தியாசம் வந்திருக்குது? ये अंतर पड़ता है என்ன வித்தியாசம் வந்திருக்குன்னா कि एक है गुलाब का फूल, फूलों की रानी, ஒன்னா இருக்குது குலாப், அப்படின்னா ரோஸ், ரோஸ் இருக்கு இல்லையா ரோஜா பூ, அதுக்கு ராணியா இருக்காங்க. और दूसरा है कमल फूल। இன்னொன்னா இருக்குது தாமரை பூ. रुद्रमाला के मड़के ருத்ரமாலாவினோட மணிகள் कौन से फूल हैं? எந்த பூக்கள் ஆயிருக்காங்க? कमल फूल हैं। தாமரை பூக்கள் ஆயிருக்காங்க. नहीं तो कीचड़ में कोई फूल की पंखड़ियां डुबो दी जाएं இல்லன்னா இந்த சேர்ல அந்த பூக்களினோட இது இருக்குல்லோ அந்த அந்த இலைகளை மூழ்க வச்சாங்கன்னா और बाहर निकाली जाएं பிறகு அத வெளியில எடுத்தோம்னா तो सारी पंखड़ियां அப்போ அந்த இலைகள் என்னெல்லாம் இருக்குதோ, இலைன்னா அந்த ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, அதுல टूट फूट जाती है। அதுல இருக்கிறது எல்லாமே உடைஞ்சு போயிடும்னு சொல்றாங்க. लेकिन कमल का फूल इतना मजबूत होता है எல்லாமே அது கெட்டு போயிடும் இல்லையா. ஆனா இந்த தாமரை பூவினோட அந்த ஃபெதர்ஸ் என்ன இருக்குதோ அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுன்னா, எந்த அளவுக்கு அது कि बिखरता नहीं है। அது செதறி போகிறது இல்ல. तो ये जगत पिता जगदम्बा की அப்போ இது ஜெகத் பிதா ஜெகதம்பாவினோட
ऐसी जोड़ी है அப்படிப்பட்ட ஜோடியா இருக்குது இவங்களது. जिसकी मिसाल அவங்களோட உதாரணம் कौन से फूल से दी जाती है? எந்த பூக்கள் கூட ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது? कमल फूल से दी जाती है। தாமரை பூ கூட ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. तो ये कमल फूल का बाप राज बतलाते हैं। இப்போ இந்த தாமரை பூ என்ன இருக்குதோ இதோட ரகசியத்தை அப்பா சொல்றாங்க. कि तुमको ऐसा बनना है। உங்களுக்கு இப்படி ஆகணும். किसको बनना है? யாருக்கு ஆகணும்? उन ब्राह्मणों को नहीं बनना है। அந்த பிராமணர்களுக்கு ஆகிற விஷயம் இல்ல. इन ब्राह्मणों को नहीं बनना है। இந்த பிராமணர்களுக்கு ஆகிற விஷயம் இல்ல. क्या? என்ன? तुम बच्चों को ऐसा बनना है। குழந்தைகளான உங்களுக்கு இப்படி ஆகணும்னு சொல்றாங்க. कौन से बच्चों को? எந்த குழந்தைகளுக்கு? जो बाप के प्रैक्टिकल पार्ट के सन्मुख बैठने वाले बच्चे हैं। யாரு அப்பாவினோட பிராக்டிக்கல் பார்ட்டினோட நேர்முகத்துல உட்காரக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. उनको ऐसा कमल फूल समान जीवन அவங்களுக்கு இப்படிப்பட்ட தாமரை பூ போல வாழ்க்கைய प्रैक्टिकल जीवन में बिता कर दिखाना है। பிராக்டிக்கல் வாழ்க்கையில அவங்களுக்கு எப்படின்னா அது பண்ணி காமிக்கணும். ऐसे नहीं அந்த லைஃப நடத்து காமிக்கணும். कि मिट्टी के ढेले की तरह। அப்படி கிடையாது. எப்படின்னா இந்த மண்ணினோட உருண்டை இருக்கு இல்லையா, மண்ணாங்கட்டி, அத போல थोड़ी सी माया की ठोकर लगी கொஞ்சம் மாயாவினோட மாயா ஒருவேளை உதச்சிடுச்சுன்னா और बिखर गए। அதுக்கு பிறகு செதறி போயிட்டீங்க. அப்படி ஆக கூடாது. மாயா ஒரு இடி இடிச்சதுன்னா செதறி போயிட்டீங்க. அப்படி ஆக கூடாது. गदा है 5 विकारों रूपी माया को जीतने का। இந்த கதா இருக்கு இல்லையா, 5 மாயா ரூபமான இந்த விகாரத்து மேல வெற்றியை அடையிறதுக்காக. अस्त्र शस्त्र भी अनेक प्रकार के होते हैं। இந்த அஸ்திர சஸ்திரம் கூடயும் நிறைய விதமானது இருக்குன்னு சொல்றாங்க. कोई शस्त्र होते हैं बड़े तीखे धारदार होते हैं। பாபா சொல்றாங்க சில சஸ்திரங்கள் எப்படி இருக்கும்னா ரொம்ப தீவிரமாக இருக்கும்னு சொல்றாங்க. எப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கூர்மையாக இருக்கும். और कोई शस्त्र சில சஸ்திரங்கள் எப்படி இருக்கும்னா धारदार नहीं होते हैं। அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது கிடையாது. क्या? जो तलवार है இப்போ அந்த அருவாள் இருக்கு இல்லையா, बुद्धू भी चला सकता है कि बुद्धिमान ही चलाएगा? புத்து இப்போ யாரு முட்டாள்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால தான் அத யூஸ் பண்ண முடியுமா? இல்லைன்னா जो बुद्धिमान होगा वो तलवार चलाएगा। இல்லைன்னா யாரு புத்திசாலி இருப்பாங்க இல்லையா, அவங்க அத யூஸ் பண்ணுவாங்களா? யாரு புத்திசாலியா இருப்பாங்களோ அவங்க தான் அதை யூஸ் பண்ண முடியும். नहीं तो बंदर जैसा मिसाल हो जाता है। किसी बंदर ने देखा இல்லைன்னா குரங்குகள் போல எக்ஸாம்பிள் ஆயிடுது, உதாரணம் ஆயிடுது. எப்படின்னா ஒரு குரங்கு இந்த விஷயத்த பார்த்தது. किसी आदमी को दाढ़ी बनाते हुए என்னன்னா இப்ப யாரோ ஒரு மனிதன் ஷேவிங் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு குரங்கு பார்த்தது. वो आदमी कहीं दूसरी जगह गया थोड़ी देर के लिए। அந்த ஒரு மனிதன் அந்த வேலையை விட்டு வேற இடத்துக்கு கொஞ்ச நேரத்துக்காக போனாங்க. उसने भी उठाया यूं लगाया। அந்த குரங்கு என்ன பண்ணதுன்னா அந்த ஷேவிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அது கூடயும் என்ன செஞ்சதுன்னா யூஸ் பண்ணது. सारा चेहरा कट गया। முழு அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, முகம், அது எல்லாமே கட் ஆயிடுச்சு குரங்குது. तो तलवार चलाने के लिए भी बुद्धि चाहिए। அப்போ பாபா சொல்றாங்க இந்த அருவால யூஸ் பண்ணோம்னாலும் புத்தி தேவை இருக்குது. तीक्ष्ण बुद्धि चाहिए। தீவிரமான புத்தி தேவை இருக்குது. तीक्ष्ण बुद्धि होगी தீவிரமான புத்தி இருந்ததுன்னா तो तलवार अच्छा काम करेगी। அப்போ அந்த அருவாள் என்ன இருக்குதோ அது நல்லபடியா வேலைய செய்யும்.
बुद्धू होगा ஒருவேளை முட்டாளாக இருந்தாங்கன்னா तो तलवार से अपना ही नुकसान कर लेगा। அப்போ அந்த அருவாள் என்ன இருக்குதோ அது மூலமா தன்னோடது நஷ்டத்தை பண்ணிக்குவாங்க। तो जो बुद्धू जैसे होते हैं, அப்போ பாபா சொல்றாங்க யாரு முட்டாள் போல இருப்பாங்களோ, बुद्धि थोड़ी ठर होती है, புத்தி கொஞ்சம் யூஸ் ஆகிறது இல்ல, அப்படி என்ன கொஞ்சம் பிளண்டட் புத்தியாக இருக்கும்। उनको दिखाया जाता है गदा। அவங்களோட புத்தி கொஞ்சம் மந்தமாக இருக்கும் இல்லையா। பாபா சொல்றாங்க அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த கதைய காமிச்சிருக்காங்க। क्या? इसलिए विष्णु के चित्र में राइट साइड में जो नीचे का शस्त्र है, அதனாலதான் விஷ்ணுவினோட அந்த சித்திரத்துல ரைட் சைடுல கீழே என்ன ஆயுதத்தை அமைச்சிருக்காங்க, नीची भुजा का கீழே இருக்கக்கூடிய அந்த கை என்ன இருக்குதோ அதுக்கு वो दिखाया है அது என்ன காமிச்சிருக்காங்கன்னா गदा। கதைய காமிச்சிருக்காங்க। अर्जुन तीक्ष्ण बुद्धि था அர்ஜுன் தீவிரமான புத்தி இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்களோ, या भीमसेन तीखा बुद्धि था? இல்லன்னா பீம்சேன் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட புத்தி தீவிரமாக இருந்ததா? अर्जुन तीक्ष्ण बुद्धि था, அர்ஜுனோட புத்தி தீவிரமாக இருந்தது। उसको भगवान ने அவங்களுக்கு பகவான் गीता का ज्ञान सुनाया। கீதாவினோட ஞானத்தை சொன்னாங்க। नहीं तो अर्जुन बड़ा था இல்லன்னா அர்ஜுனன் பெரியவங்களாக இருந்தாங்களா, या भीम और युधिष्ठिर बड़े थे? இல்லன்னா பீம் யுதிஷ்டர் இவங்க பெரியவங்களாக இருந்தாங்களா? वो बड़े थे, उनको सुनाना चाहिए। அவங்க பெரியவங்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு சொல்லிருக்கணும்। उनको नहीं सुनाया। அவங்களுக்கு சொல்லல, किसको सुनाया? யாருக்கு சொன்னாங்க? अर्जुन को सुनाया। அர்ஜுனனுக்கு சொன்னாங்க। क्यों? ஏன்? क्योंकि भीमसेन बुद्धि का थोड़ा मोटी बुद्धि था। ஏன்னா பீம்சேன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட புத்தி கொஞ்சம் அந்த தடிமனான புத்தியாக இருந்தது। चाहे दुर्योधन हो, இப்போ துரியோதனையா இருக்கலாம், चाहे कर्ण हो, இல்லன்னா கரணனா இருக்கலாம்। जो मोटी बुद्धि होते हैं யாரோட புத்தி மந்தமாக இருக்குமோ அப்படின்னா தடிமனான புத்தியாக இருக்குமோ, उनके हाथ में फिर गदा दिखाई गई है शास्त्रों में। அவங்களோட கைகள்ல சாஸ்திரத்துல என்ன காமிச்சிருக்காங்கன்னா இந்த கதைய காமிச்சிருக்காங்க। गदा युद्ध में तीखे हो सकते हैं। கதா யுத்தத்துல அவங்க தீவிரமாக போகலாம்। तो அப்போ वो गदा दिखाई गई है विष्णु के दाईं ओर के नीचे हाथ में। அதனாலதான் கதாவை காமிச்சிருக்காங்க விஷ்ணுவினோட ரைட் சைடினோட கீழே இருக்கிற அந்த கையில அந்த ஆயுதத்தை காமிச்சிருக்காங்க கதை। पांचों विकारों में से कोई भी विकार का वार होगा, 5 விகாரங்கள்ல எந்த விகாரத்தினோட வார் ஆனாலும் யுத்தம் ஆனாலும் क्या करते थे? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ये ड्रामा की जो गदा है ना, இந்த டிராமாவினோட கதை இருந்தது இல்லையா, ड्रामा कैसा है? டிராமா எப்படி இருக்குது? गोल गोल ரவுண்டாக वो இருக்கு। डंडे के ऊपर गदा रखा हुआ है। அந்த டண்டா இருக்கு இல்லையா, அந்த தண்டா மேல என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த கதைய வச்சிருக்காங்க। அந்த குச்சி இருக்கும் இல்ல, அது மேல அந்த ரவுண்டானது வச்சிருக்காங்க। मार कोई भी विकार हो, बस हाँ, ड्रामा की ढाल। எந்த விகாரம் வந்தாலும் சரி என்ன செய்வாங்கன்னா டிராமாவினோட அந்த ढाल भी मोटी चमड़ी की होती है, पतली चमड़ी की। அந்த ஷீல்டு இருக்கு இல்லையா, அத வச்சிடுவாங்க। அந்த ஷீல்டு கூடயும் எப்படி எதனால ரெடி பண்ணுவாங்க? गेंडा होता है ना, அந்த ஷீல்டு என்ன ரெடி பண்றாங்க இல்லையா, பாதுகாப்புக்காக ரெடி பண்ணக்கூடியது அது। சோ அது கூட எப்படி எதனால ரெடி பண்ணுவாங்கன்னா இந்த நீர் யானை இருக்கோ இல்லையா, गेंडा की खाल बहुत मोटी होती है। அந்த நீர் யானையினோட இது என்ன இருக்குதோ தோல் அது ரொம்ப தடிமனாக இருக்கும்। उस खाल के ऊपर कोई भी तलवार का वार काम ही नहीं करता। அந்த ஒரு தடிமனான அந்த இது இருக்கோ இல்லையா, அந்த
தோல் அது மேல எந்த சஸ்திரத்தை போட்டாலும் வேலைய செய்யறது கிடையாது. तो அப்போ गदा की बात दिखाई அப்போ அந்த कि कोई भी विकार का वार होता है அந்த கதைய காமிச்சிருக்காங்க. அப்படின்னா எந்த விகாரத்தினோட வார் ஆனாலும் गदा அந்த கதை என்ன இருக்கு, के आधार पर, गदा के वार पर அந்த கதையினோட ஆதாரம் படி கதையினோட வார் என்ன இருக்குதோ யுத்தம், அது மூலமா उस विकार का मुकाबला அந்த விகாரத்தினோட அந்த ब्रह्मा बाबा कर लेते थे. பிரம்ம பாபா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. तो बाप उपाय बताते हैं. அப்போ அப்பா என்ன செய்றாங்கன்னா ஒரு ஐடியாவை சொல்றாங்க. அப்பா ஐடியாவை சொல்றாங்க. क्या என்ன? गदा किस बात का सूचक है? இந்த கதா என்ன இருக்குதோ அந்த எந்த விஷயத்துக்கான அடையாளமா இருக்குது? 5 विकारों पर जीत पानी हो 5 விகாரத்து மேல வெற்றிய அடையணும்னு இருந்ததுன்னா तो ड्रामा की ढाल आगे करो बाबा की याद में. அப்போ டிராமாவினோட அந்த ஒரு டால் இருக்கு இல்லையா, அந்த ஷீல்டுன்றது பாபாவோட நினைவுல என்ன செய்யணும்னா முன்னாடி வைக்கணும். तो विकारों पर जीत அப்போ விகாரத்து மேல வெற்றி पा सकते हो அடையலாம். और साथ में तुम्हारे पाप कर्म भी भस्म होंगे. இத கூட உங்களோட பாவ கர்மங்கள் என்ன இருக்குதோ அது கூடயும் பஸ்மமாகும். क्योंकि बाप की याद में गदा चलाते हो ना. ஏன்னா அப்பாவினோட நினைவுல என்ன செய்றீங்கன்னா கதைய யூஸ் பண்றீங்க இல்லையா, நடத்துறீங்க இல்லையா. श्रीमत पर पतित पावन बाप को याद करो. ஸ்ரீமத்தினோட ஆதாரப்படி என்ன செய்யணும்னா பதித்த பாவன் அப்பாவை நினைவு செய்யணும். अपनी मनवत पर याद न करो. क्या உங்களோட மன்மத் என்ன இருக்குதோ உங்களுக்கு மனசுக்கு எப்படி வேணுமோ அப்படி நடக்கிறது, அதனோட ஆதாரப்படி யூஸ் नहीं तो பண்ணாதீங்க. बहुत से ऐसे होते हैं இல்லன்னா நிறைய பேரு இப்படி இருப்பாங்க, जो याद की बात में अपनी मनमत लगाए देते हैं. யாரு இந்த நினைவினோட விஷயத்துல என்ன செய்யறாங்கன்னா அவங்களோட மனசுக்கு எப்படி வேணுமோ, மனசுக்கு எப்படி வழிமுறை வேணுமோ அப்படி யூஸ் பண்றாங்க. कैसे எப்படி कहते हैं? சொல்றாங்க, राम की आत्मा ராமனோட ஆத்மா शिव बाबा की आत्मा कोई अलग अलग आत्मा थोड़ी है. சிவ் பாபாவினோட ஆத்மா செப்பரேட்டான ஆத்மா என்ன ஆக இருக்காங்களா என்ன? जो राम की आत्मा है वही शिव की आत्मा. ராமனோட ஆத்மா யாரோ அவங்கதான் சிவனோட ஆத்மா இருக்காங்கன்னு சொல்றாங்க. अब ये मनमत है या ईश्वरीय मत है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இப்போ இது மன்மத்தா இருக்குதா இல்லைன்னா ஈஸ்வரனோட மதம் அப்படின்னா டைரக்ஷனா இருக்குதா? ये तो मनमत हो गई. இது என்ன ஆயிடுச்சுன்னா மன்மத் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு மனசுக்கு எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ற வழிகள் ஆயிடுச்சு. अगर राम की ही आत्मा ईश्वर की आत्मा होती ஒருவேளை ராமனோட ஆத்மா தான் ஈஸ்வரனோட ஆத்மாக இருந்திருந்தா, शिव होता சிவனாக இருந்திருந்தாங்கன்னா तो राम की आत्मा क्या पूर्व जन्मों से चक्कर नहीं काटती आई? அப்ப என்ன ராமனோட ஆத்மா பூர்வ ஜென்மத்திலிருந்து என்ன அப்படியே சுத்திட்டு வரலையா? उन पूर्व जन्मों में क्यों नहीं वो कार्य करके दिखाया? அந்த பூர்வ ஜென்மத்துல அவங்க அந்த வேலைகளையே காமிச்சிட்டு செஞ்சு காமிக்கல. क्या कारण हुआ? என்ன காரணமாச்சு? राम की आत्मा ராமனோட ஆத்மா जन्म मरण के चक्र में आने वाली आत्मा है. ஜனன மரணத்துல வரக்கூடிய ஆத்மா இருக்காங்க. और शिव பிறகு சிவன் जन्म मरण के चक्र में न आने वाली आत्मा है. ஜனன மரண சக்கரத்துல வராம இருக்கக்கூடிய ஆத்மா இருக்காங்க. इतनी बात को भी नहीं समझ पाते. இந்த அளவுக்கு கூடயும் விஷயங்களை புரிஞ்சுக்க முடியறதில்ல. पावन बनाने वाला பாவன ஆக்கக்கூடியவங்க वही हो सकता है யாரு ஆக முடியும்னா जो खुद कभी भी पतित न बना हो. யாரு சுயம் எப்பவுமே பதித்த ஆகாம இருப்பாங்களோ அவங்கதான். वो ही पावन बना सकता है.
பதித்த ஆகாம இருந்திருப்பாங்களோ அவங்க தான் இப்படி பாவனா ஆக்க முடியும்னு சொல்றாங்க. बल पावन बनाने के लिए शरीर धारण करना पड़ता है. பலே பாவனா ஆகிறதுக்காக शरीरத்தை தாரண பண்ண வேண்டியதாக இருக்கும். पतित शरीर में आता है, பதித்த शरीरத்துல வராங்க. लेकिन जब तक पतित शरीर में है ஆனா எப்போ வரைக்கும் பதித்த शरीरத்துல இருக்காங்க तब तक कोई भी पतित से पावन क्या அப்ப வரைக்கும் யாருமே பதித்தரிலிருந்து பாவனமாக என்ன बन सकता कि नहीं ஆக முடியுமா என்ன है? ஆக முடியுமா இல்லையா? जब तक पतित शरीर में आता है எப்போ வரைக்கும் பதித்த शरीरத்துல வராங்க एवर प्योर, எவர் பியூர் तब तक कोई पतित से पावन बन सकता है या नहीं बन सकता है? அப்ப வரைக்கும் பதித்தரிலிருந்து பாவன யாராவது ஆக முடியுமா இல்லையா? नहीं बन सकता. ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. कब बन सकता है? எப்போ ஆக முடியும்? जिस पतित तन में आता है वो पतित तन पहले पहले बाप समान बने. எந்த பதித்த शरीरத்துல வராங்களோ அந்த பதித்த शरीரம் ஃபர்ஸ்ட் அப்பாக்கு சமமாக ஆகணும்னு சொல்றாங்க. शिव சிவன் के साथ சிவனுக்கு கூட शंकर का नाम भी சங்கரனோட பேரு கூடயும் ऐड होने काबिल बने. ஆட் ஆகுற போல அந்த தகுதி உடையவங்களாக ஆகணும். तब पतितों को पावन बनाने की मशीनरी அப்போ பதித்தரிலிருந்து பாவன ஆகக்கூடிய அந்த மஷினரி तेज हो जाती है. मिनटों मोटर तैयार होगा. தீவிரம் ஆயிடும்னு சொல்றாங்க. மின்டோ மோட்டார் ரெடி ஆயிடும். ये भी शरीर रूपी मोटर है ना. இது கூடயும் शरीर ரூபமான கார் ஆயிருக்கு இல்லையா? पतित दुनिया में सब शरीर ரூபமான மோட்டார் ஆயிருக்கு இல்லையா? பதித்த ரூபமா सब पतित और பதித்த உலகத்துல எல்லாருமே பதித்தமா இருக்காங்க. पावन दुनिया में सब பிறகு பாவன உலகத்துல எல்லாருமே सब पावन. எல்லாருமே பாவனம். तो बोला அப்ப சொன்னாங்க एक पतित पावन के सिवाय कोई दूसरा पावन बनाने वाला नहीं है. ஒரு பதித்த பாவன் தவிர வேற யாருமே பாவனா ஆக்கக்கூடியவங்களாக இல்லைன்னு சொல்றாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க मुझे बुलाते ही हो इसलिए என்ன கூப்பிடுறதே இதுக்காக தான். कि हम सबको इस शरीर से छुड़ा करके पावन दुनिया में ले चलो. நம்மள எல்லாரைய கூடயும் இந்த शरीरத்திலிருந்து விடுதலை பண்ணி பாவன உலகத்துக்கு அழைச்சிட்டு போகுங்க என்ற விஷயத்துக்காக. क्या என்ன किस शरीर से छुड़ाकर எந்த शरीरத்திலிருந்து விடுதலை பண்ணி इस पतित शरीर के बंधन से छुड़ाकर இந்த பதித்த शरीरத்தினோட பந்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி पावन दुनिया में ले चलो. பாவன உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க. तो मैं क्या करता हूँ? அப்ப நான் என்ன செய்றேன்? क्या करता हूँ? என்ன செய்றேன்? क्या बिंदु रूप में ले जाता हूँ? என்ன பிந்து ரூபத்துல அழைச்சிட்டு போகிறேன்னா पतित शरीरों से छुड़ा करके पावन दुनिया में பதித்த शरीरங்களிலிருந்து விடுதலை பண்ணி பாவன உலகத்துக்கு ले जाने का कार्य அழைச்சிட்டு போகிறதுக்கான அந்த வேலை என்ன இருக்குது? क्या बिंदी रूप में करता हूँ? அது என்ன நான் பிந்தி ரூபத்துல செய்றேனான்னு கேக்குறாங்க. पावन दुनिया परमधाम में ले जाऊंगा பாவன உலகம் பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னா तो क्या बिंदी बन करके ले जाऊंगा? அப்ப என்ன பிந்தி ஆக்கி அழைச்சிட்டு போகிறேனா? हैं? பிந்தியாக அழைச்சிட்டு போகிறேனா? हाँ, इस स्थूल शरीर के अंदर सूक्ष्म शरीर भी मौजूद है हर एक का. இப்போ இந்த ஸ்தூல शरीरத்துக்குள்ள சூக்ஷ்ம शरीर கூடயும் ஒவ்வொருத்தரது கூடயும் எப்படின்னா அந்த शरीरங்கள்ல இருக்கும்னு சொல்றாங்க. पहले सूक्ष्म शरीर पावन बनेगा
ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம சரீரம் பாவன ஆகுமா या पतित शरीर पावन बनेगा? இல்லைன்னா பதித்த சரீரம் பாவன ஆகுமா? पहले सूक्ष्म शरीर पावन बने ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம சரீரம் பாவன ஆகணும்னு சொல்றாங்க. और सूक्ष्म शरीर को पावन बनाने के लिए बनाने वाला भी பிறகு சூக்ஷ்ம சரீரத்தை பாவனமாக ஆக்குறதுக்காக யார் ஆக்குறாங்களோ அவங்களும் बिंदी चाहिए या सूक्ष्म शरीरधारी चाहिए? பிந்தி வேணுமா இல்லைன்னா சூக்ஷ்ம சரீரதாரி வேணுமா? सूक्ष्म शरीरधारी ही चाहिए। சூக்ஷ்ம சரீரதாரி தான் தேவை இருக்காங்கன்னு சொல்றாங்க. इसलिए झाड़ के चित्र में दिखाया है அதனாலதான் இந்த மரத்தினோட சித்திரத்துல காமிச்சிருக்காங்க कि आत्माएं जब पावन बन करके परम धाम में जा रही हैं तो ஆத்மாக்கள் எல்லாருமே பாவனமாக ஆகி பரந்தாமத்துக்கு போயிட்டு बीच இருக்காங்க. में அப்ப நடுவுல शंकर का चित्र दिखाया हुआ है। சங்கரனோட சித்திரத்தை காமிச்சிருக்காங்க. मनुष्य मरते हैं மனிதர்கள் எப்போ இறந்து போகிறாங்க तो कहते हैं स्वर्ग पधारा। அப்போ என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்வர்கத்துக்கு போனாங்கன்னு சொல்றாங்க. कहते हैं சொல்றாங்க. परंतु क्या कोई स्वर्ग पधारता है? ஆனா ஸ்வர்கத்துக்கு யாராவது போகிறாங்களா? स्वर्ग में जाते हैं ஸ்வர்கத்துக்கு போகிறாங்களா या नरक में ही गोते खाते रहते हैं? இல்லன்னா நரகத்திலேயே அப்படியே மூழ்கிட்டே இருப்பாங்களா? अगर ऐसे सब स्वर्ग पधारते जाएं ஒருவேளை இப்படியே எல்லாருமே ஸ்வர்கத்துக்கு போயிட்டே இருந்தாங்கன்னா तो नरक की दुनिया तो खाली हो जाएगी। அப்போ நரகத்தினோட உலகம் காலி ஆயிடும். लेकिन नरक की दुनिया तो बढ़ती जा रही है ஆனா நரகத்தினோட உலகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதா या खाली हो रही है? இல்லன்னா காலி ஆயிட்டு இருக்குதா? बढ़ रही है। அதிகம் ஆயிட்டு இருக்குது. इससे साबित होता है இதனால நிரூபணம் ஆகுது कि कोई स्वर्गवासी नहीं बनता। யாருமே ஸ்வர்கவாசிகள் ஆகிறது கிடையாது. स्वर्गवासी बनने के लिए तो ஸ்வர்கவாசி ஆகிறதுக்காக देह और देह के संबंधों से தேகம் மற்றும் தேகத்தினோட உறவுகள் என்ன இருக்குதோ அதிலிருந்து मरना पड़े। இறந்து போக வேண்டியதாக இருக்கும். तो स्थूल मरने की बात नहीं है। இப்போ ஸ்தூலமாக இறந்து போகிற விஷயம் கிடையாது. बाप आकर तुमको जीते जी मरना सिखाते हैं। அப்பா வந்து உங்களை உயிரோட இருந்தாலும் இறந்து போகிற விஷயத்த கத்து கொடுக்கறாங்க. ऐसा मरना सिखाते हैं இப்படி இறந்து போகிறது கத்து कि கொடுக்கறாங்க. तुम शरीर में भी रहो எப்படின்னா நீங்க शरीरத்துல கூடயும் இருந்தாலும் और शरीर में रहते हुए ही जब चाहो शरीरத்துல இருந்தாலும் கூடயும் எப்போ வேணுமோ அப்போ तब मन बुद्धि रूपी आत्मा को அப்போ மன புத்தி ரூபமான ஆத்மாவை 10 इंद्रियों और 11वें मन के ऊपर कंट्रोल करने वाली आत्मा शुद्ध बन करके रहो। 10 இந்திரியங்கள் பிறகு 11வது இந்திரியம் மனசு எப்படின்னா ये शरीर अलग, बाप आकर तुमको जीते जी मरना सिखाते हैं। அப்பா வந்து உங்களுக்கு உயிரோட இருந்தாலும் இறந்து போகிறது கத்து கொடுக்கறாங்க. ऐसा मरना सिखाते हैं எப்படி இறந்து போகிறது கத்து கொடுக்கறாங்கன்னா कि तुम शरीर में भी रहो நீங்க शरीरத்துல கூடயும் இருங்க. और शरीर में रहते हुए ही शरीरத்துல जब இருந்தாலும் चाहो எப்போ வேணுமோ அப்போ तब मन बुद्धि रूपी आत्मा को அப்போ மன புத்தி ரூபமான ஆத்மாவை 10 इंद्रियों और 11वें मन के ऊपर कंट्रोल करने वाली आत्मा शुद्ध बन करके रहो। 10 இந்திரியங்கள் பிறகு 11வது இந்திரியம் மனசு இத கண்ட்ரோல் பண்ற சுத்த ஆத்மாக இருக்கிற போல இருக்கணும். ये शरीर अलग दिखाई दे, இந்த शरीरम தனியாக தென்படணும். स्थूल शरीर ஸ்தூல शरीरम और सूक्ष्म शरीर பிறகு சூக்ஷ்ம शरीरम अलग हो जाए। அது தனியா ஆயிடணும், செப்பரேட் ஆயிடணும். संपूर्ण फरिश्ता अनुभव करो। முழுமையாக ஃபரிஷ்தா ஆக இருக்கிறோம் என்ற அனுபவத்தை செய்யணும். फरिश्ता अर्थात ஃபரிஷ்தான்னா
फर्श की दुनिया वालों से இந்த பூமி மேல இந்த நிலத்து மேல இருக்கக்கூடிய இந்த பூமி மேல இருக்கக்கூடியவங்க கூட कोई ममत्व नहीं, எந்த விதமான பற்றுக்குடையும் இல்லாத இருக்கிறது. फर्श की दुनिया का இந்த பூமி மேல இருக்கக்கூடிய कोई भी अजीज संबंधी शरीर छोड़ दे अचानक, இப்போ சடனாக ரொம்ப திடீரென என்ன ஆகுதுன்னா ரொம்ப க்ளோஸ் ஆன உறவினர் ஒருவேளை शरीर விட்டுட்டாலும் கூடயும் और आंख में आंसू आ जाए, ஒருவேளை शरीर விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது, तो फरिश्ता कहेंगे அப்ப அவங்களுக்கு ஃபரிஷ்தான் சொல்வாங்களா? है? बिल्कुल नहीं कहेंगे. क्यों? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? क्योंकि अटैचमेंट साबित हो जाता है. ஏன்னா பற்று என்றது நிரூபணம் ஆயிடுது. स्वर्ग पधारा ஸ்வர்கத்துக்கு போனாங்கன்னா तो आत्मा भागती है ना, அப்ப ஆத்மா ஓடி போகுது இல்லையா? नरक की दुनिया को छोड़ के நரகத்தினோட உலகத்தை விட்டு कहाँ भागेगी? எங்க ஓடும்? सुखधाम में भागेगी. சுகதாமத்துக்கு ஓடும்னு சொல்றாங்க. बाप ही आकर सभी आत्माओं को पति से पावन बनाते हैं. அப்பாதான் வந்து எல்லா ஆத்மாக்களை பதித்தரிலிருந்து பாவனமாக ஆக்குறாங்க. तो पावन आत्मा அப்போ பாவன ஆத்மா ऊंची स्टेज में भागती है, உயர்ந்த ஸ்டேஜுக்கு ஓடி போகுதுன்னு சொல்றாங்க. नहीं तो देवान से, இல்லன்னா தேகாபிமானத்திலிருந்து देवान के कारण बुद्धि ऊपर उठती ही नहीं. இப்போ தேகாபிமானம் இருக்கிற காரணத்தினால புத்தி மேல ஏறுறதே இல்ல. अपवित्र आत्माएं अपवित्र ஆத்மாக்கள் बाप के घर में அப்பாவினோட வீட்டுல अथवा स्वर्ग में जा ही नहीं सकती. இல்லன்னா ஸ்வர்கத்துக்கு போகவே முடியாது. क्या? என்ன? जितना जितना अपवित्र आत्मा होगी, எந்த அளவுக்கு अपवित्रமான ஆத்மாக இருப்பாங்களோ क्या पहचान होगी? அதுக்கு என்ன அடையாளமாக இருக்கும்? पहले तो खुद को पहचान हो जाए. ஃபர்ஸ்ட் சுயமுக்கு அதோட அறிமுகம் ஆயிடணும், தெரிஞ்சு போகணும். कि मैं अपवित्र आत्मा हूँ या पवित्र आत्मा हूँ. நான் தூய்மையான ஆத்மா இருக்கிறேனா இல்லைன்னா अपवित्रமான ஆத்மா இருக்கிறேனான்னு कैसे पहचानेंगे? எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? हाँ? अरे अरे कोई तो बताए. அரே யாராவது சொல்லுங்க. हैं? क्या? एक्टिविटी से. ஆக்டிவிட்டி மூலமாவா? அப்படின்னா அந்த நடத்தை என்ன இருக்குதோ அது மூலமாவான்னு கேக்குறாங்க. अच्छा, அச்சா, क्या एक्टिविटी करें? என்ன நடத்தைய காமிக்கிறது? छलांग लगाएं. என்ன ஜம்ப் பண்ணி காமிக்கிறதா? ऊंची छलांग लगाएं तो पतित पावन आत्मा. அப்படின்னா ஹை ஜம்ப் போட்டாங்கன்னா அவங்க பாவன ஆத்மாவா? यूनिटी से पता चलेगा. யாரோ சொல்றாங்க யூனிட்டி சங்கடன மூலமா தென்படும்னு சொல்றாங்க. பாபா கேட்டுட்டு இருக்காங்க யூனிட்டி மூலமா தென்படுமா? यूनिटी तो जब बहुतों की बात हो गई, हम सिर्फ अपनी बात कह रहे, हमको कैसे पता चले? யூனிட்டி என்ன இருக்குதோ அது நிறைய பேரினோட விஷயம் ஆயிடுச்சு. பாபா சொல்றாங்க நமக்கு எப்படி தெரிய வருது? हर एक को अपने अपने अंदर कैसे पता चले ஒவ்வொருத்தருக்கு கூடயும் அவங்க அவங்களுக்குள்ள எப்படி कि தென்படும்? मैं आत्मा पावन बन रही हूँ, बनी हूँ, நான் ஆத்மா பாவனம் ஆயிருக்கிறேன், ஆயிட்டேன், या पतित हूँ. இல்லன்னா பतितம் ஆயிருக்கிறேன். परसेंटेज में பர்சன்டேஜ்ல मैं पावन बनी நான் பாவன ஆயிருக்கிறேன், या अपवित्र हूँ. இல்லன்னா अपवित्रம் ஆயிருக்கிறேன். नहीं, அப்படி கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு பாபா சொல்றாங்க அப்படி இல்ல. पावन आत्मा बनेगी பாவன ஆத்மா ஆயிட்டாங்கன்னா तो निराकारी स्टेज में परम धाम में टिकने की अभ्यासी हो जाएगी. நிராகாரி ஸ்டேஜ்ல பரந்தாமத்துல நிலைக்கிற அந்த பிராக்டிஸ் பக்கா ஆயிடும்னு சொல்றாங்க.
जितना लंबे समय तक परम धाम में स्टेज में उस निराकारी स्टेज में टिकने का अभ्यास होता जाता है, எந்த அளவுக்கு எந்த நீண்ட கால வரைக்கும் அந்த நிராகாரி ஸ்டேஜ்ல பரந்தாமத்தினோட ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த பிராக்டிஸ் ஆயிட்டே போகுமோ, तो समझो हम आत्मा அப்போ நினைச்சுக்கோங்க நம்மளோட ஆத்மா पावन बने हैं उतनी स्टेज में, அந்த அளவுக்கு நம்மளோட ஆத்மா பாவனா ஆயிடுச்சு அந்த ஸ்டேஜ்ல, उतनी ही परसेंटेज में, அந்த அளவுக்கு அந்த பர்சன்டேஜ்லன்னு சொல்றாங்க. नहीं तो இல்லன்னா बार बार प्रयास करते हैं அடிக்கடி முயற்சிய செய்றாங்க परम धाम की स्टेज में टिकने का, घर को याद करने का, பரந்தாமத்தினோட அந்த ஸ்டேஜ்ல நிலைக்கிறதுக்காக, இந்த வீட்டுல बार நிலைக்கிறதுக்காக बार बुद्धि அடிக்கடி புத்தி नीचे आ जाती है। கீழே வந்துடுது. तो पतित आत्माएं அப்போ பதித்த ஆத்மாக்கள் स्वर्ग में अथवा परम धाम में जा नहीं सकती है। ஸ்வர்கத்துல இல்லன்னா பரந்தாமத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க ऐसे पवित्र बनना है இப்படி தூய்மை ஆகணும். जो सुखधाम में बुद्धि टिके எப்படின்னா சுகதாமத்துல புத்தி நிலைச்சிருக்கிற போல, लंबे टाइम तक, எப்படின்னா ரொம்ப நீண்ட கால வரைக்கும், और பிறகு आत्मलोक में परम धाम में बुद्धि टिके, ஆத்மலோகத்துல பரந்தாமத்துல புத்தி நிலைச்சிருக்கிற போல, निर्वाण धाम में बुद्धि टिके, நிர்வாண தாமத்துல புத்தி நிலைச்சிருக்கிற போல, लंबे समय तक। நிலைச்சிருக்கிற போல இருக்கணும் ரொம்ப நீண்ட கால வரைக்கும் சொல்றாங்க. क्या என்ன? उसके लिए क्या करो? அதுக்காக என்ன செய்யணும்? अपन को आत्मा समझ, தன்னை ஆத்மா நினைச்சு मुझ बाप को அப்பா இருக்கிற என்ன याद करो। நினைவு செய்யுங்க. याद से ही तुम्हारे पाप कटते जाएंगे। நினைவுனாலதான் உங்களோட பாவங்கள் எல்லாமே கட்டாயிட்டே போயிட்டு இருக்கும். ये पाप இந்த பாவங்கள் कट है। இது துருவா இருக்குது. क्या? என்ன? आत्मा पर जंक चढ़ी हुई है। ஆத்மா மேல இந்த துரு என்றது பிடிச்சிருக்குது. पापों की பாவத்தினோட துரு பிடிச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. ये उतर जाए இது போயிடுச்சுன்னா இறங்கிடுச்சுன்னா तो जिस सुई में से जंक उतर जाएगी இப்போ எந்த ஊசி மேல அந்த துரு போயிடுமோ तो चुंबक அப்போ என்ன ஆகும்? அந்த மேக்னெட் இருக்கு இல்லையா, அது स्वतः ही खींच लेगा। அது தானாவே என்ன பண்ணிடுவாங்கன்னா இழுத்துக்குவாங்கன்னு சொல்றாங்க. बाप के नजदीक हम जाना चाहें, रहना चाहें, அப்பாக்கு கிட்ட நம்ம போகணும்னு இருந்தாலும் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் अनुभव करना चाहें அனுபவம் செய்யணும்னு எப்போ இருக்குமோ, और जंक चढ़ाते जाए, அனுபவம் செய்யணும்னு இருக்கிறோம், ஆனா நாம அந்த துருவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் நம்ம மேல. तो आत्मरूपी सुई அப்போ ஆத்மா ரூபமான ஊசி बाप के नजदीक पहुंचेगी அப்பாக்கு கிட்ட போய் ரீச் ஆகுமா, சேருமா, या दूर ही बनी रहेगी? இல்லன்னா தூரம் தான் இருக்குமா? दूर की दूर ही बनी रहेगी। தூரமா தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்படியே தூரமாவே தான் இருக்கும்னு சொல்றாங்க. मैं गारंटी करता हूँ பாபா சொல்றாங்க, நான் கேரண்டி கொடுக்கறேன், कि इस याद से तुम्हारे पाप இந்த நினைவுனால உங்களோட பாவம் कटते जाएंगे। அது கட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. बुलाते ही है पतित पावन आओ, கூப்பிடவும் இப்படிதான் செய்யறாங்க, ஹே பதித்த பாவன் வான்னு சொல்லி. क्या? என்ன? और आकर के हमको पावन बनाओ ही नहीं, பிறகு வந்து நம்மள பாவனா ஆக்குறது அது மட்டுமே இல்ல. क्या? என்ன? चलो हटाओ, पावन बना दिया। சரி, பாவனா ஆக்கிட்டீங்களா? பாவனா ஆக்கிட்டீங்களா? சரி. हाँ,
एक तो आओ, ஆமா ஒன்னு என்னன்னா வாங்க, हाँ आ करके வந்து पावन बनाओ। பாவனமாக ஆக்குங்க। ब्रह्मा में आए, பிரம்மாக்குள்ள வந்தாங்க, पावन तो कोई बना नहीं। யாருமே பாவனம் ஆகல। जो पहली स्टेज है இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன இருக்குது? पवित्र बनने की स्टेज, தூய்மை ஆகிற ஸ்டேஜ், वो ही अनुभव नहीं हुई। அந்த அனுபவமே ஆகல। प्योरिटी का अनुभव नहीं हो रहा है। பியூரிட்டினோட அனுபவமே ஆகல। அந்த பியூரிட்டினோட ஸ்டேஜ் அனுபவம் ஆகல। प्योरिटी के लिए क्या गायन है? स्लोगन दिया हुआ है। பியூரிட்டிக்காக என்ன ஸ்லோகனை கொடுத்திருக்காங்க? என்ன காயனம் மகிமை இருக்குது? என்ன ஸ்லோகனை கொடுத்திருக்காங்க? नहीं, யாரும் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க। பாபா சொல்றாங்க இல்ல, पवित्रता सुख शांति की जननी। हाँ पवित्रता सुख शांति की जननी है। யாரோ சொல்லிட்டு இருக்காங்க பவித்ரதா சுக சாந்திக்கு ஜனனியா இருக்குது। பாபா சொல்றாங்க ஆமா, பவித்ரதா சுக சாந்திக்கு ஜனனியா இருக்கு। जहाँ जहाँ पवित्रता होगी எங்க எல்லா பவித்ரதா இருக்குமோ वहाँ सुख और शांति அங்க சுகம் மற்றும் சாந்தி बढ़ेगी, அங்க அதிகமாகும், घटेगी नहीं। கம்மி ஆகாது। आत्मा शांत स्वरूपन हो करे, ஆத்மா அமைதி ஸ்வரூபமாயிருக்கிற விஷயத்தை அனுபவம் செய்யணும்। छोटी छोटी बातों में சின்ன சின்ன விஷயங்கள்ல अशांत न हो जाए। அசாந்தி அனுபவம் பண்ணக்கூடாது। जो आत्मा जितनी अपवित्र होगी எந்த ஆத்மா எந்த அளவுக்கு अपवित्रமாக இருப்பாங்களோ उतना ही दम चक्कर मचाएगी और दूसरों को भी डिस्टर्ब करेगी। அந்த அளவுக்கு கலாட்டா பண்ணுவாங்க, பிறகு மத்தவங்களுக்கு கூடயும் தொல்லை அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க। खुद उद्वेलित होगी और दूसरों को भी उद्वेग पैदा कर देगी। சுயம் டென்ஷனை எடுத்துக்குவாங்க, கோவப்படுவாங்க, பிறகு மத்தவங்களுக்கு கூடயும் டென்ஷன் வர போல வேலைய செய்வாங்க, வர வைப்பாங்க। तो पहली बात, அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன இருக்கு? मुझको बुलाते हैं, என்ன கூப்பிடுறாங்க? इसलिए எதுக்காக கூப்பிடுறாங்க? आओ, बुलाते हैं आओ। வாங்க கூப்பிடுறாங்க, வாங்க। अरे आओ क्यों? அரே வாங்கன்னா எதுக்கு? पावन बनाने के लिए आओ। பாவனம் ஆக்குறதுக்காக வாங்க। फिर பிறகு बस அவ்வளவுதாவா? पावन बनाने के लिए आओ பாவனமாக ஆக்குறதுக்காக வாங்க। और पावन बनाकर इतने से ही काम पूरा नहीं होगा। பாவனம் ஆக்கிட்டீங்கன்னா வெறும் யூள மட்டும் இத செஞ்சாலும் மட்டும் தானே வேலைன்றது கம்ப்ளீட் ஆகிறது இல்ல। पावन बनाकर பாவனம் ஆக்கிட்டு नई दुनिया में ले चलो। புது உலகத்துக்கு அழிச்சிட்டு போங்க। क्या? என்ன? नई दुनिया में புது உலகத்துல ले चलो। அழிச்சிட்டு போங்க। ले चलो, அழிச்சிட்டு போங்கன்னா ले चलो। अरे ले करके तो वो जाएगा जो खुद पावन दुनिया में जाएगा, स्वर्ग में। அரே அழிச்சிட்டு போகிறாங்கன்னா யாரு சுயம் பாவன உலகத்துக்கு போகுவாங்களோ அவங்க அழிச்சிட்டு போகுவாங்க। नई दुनिया में जाता है शिव, புது உலகத்துக்கு சிவன் போகிறாங்களா? शिव नई दुनिया में जाता है? சிவன் புது உலகத்துக்கு போகுவாங்களா? नहीं जाता, दुल्हे कहाँ से जाएगा? போக மாட்டாங்க। அப்போ எங்க இருந்து அவங்க அழிச்சிட்டு போகுவாங்க? हाँ, जिसको आप समान बनाए, யார தனக்கு சமமாக ஆக்குவாங்களோ, बाप आकर जिसको बाप समान बनाए, அப்பா வந்து யார அப்பாக்கு சமமாக ஆக்குவாங்களோ वो मीडिया हो जाता है। அவங்க மீடியா ஆயிடுறாங்க। उसके साथ அவங்க கூட हम स्वर्ग का अनुभव इसी दुनिया में करेंगे। அவங்க கூட நாம ஸ்வர்கத்தினோட அனுபவம் இந்த உலகத்திலேயே செய்வோம்। नई दुनिया तो जब सारी दुनिया का विनाश हो जाएगा तब आएगी, तब आएगी। புது உலகம் என்றது புது உலகத்தின் இந்த முழு உலகத்தினோட விநாசம் எப்ப ஆகுமோ அப்ப வர்றது அது நம்ம வரும்।
वो एवरलास्टिंग प्योर दुनिया नहीं है। அப்போ பாபா சொல்றாங்க அது எவர்லாஸ்டிங் பியூரான உலகம் இல்ல. क्यों? ஏன்? वहाँ उतरती कला होगी, चढ़ती कला होगी। அங்க இறங்கும் கலை இருக்குமா இல்லன்னா ஏறும் கலைன்றது இருக்குமா? वहाँ तो उतरती कला शुरू हो जाएगी। அங்க இறங்கும் கலைன்றது ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. एवरलास्टिंग पवित्र दुनिया, नई दुनिया कौन सी होगी, कहाँ होगी? எவர்லாஸ்டிங் தூய்மையான உலகம், புது உலகம் எங்க இருக்கும்? यहाँ होगी। இங்க இருக்கும்னு சொல்றாங்க. और उस नई दुनिया में ले जाने वाला பிறகு அந்த புது உலகத்துக்கு அழைச்சிட்டு போக கூடியவங்க प्रैक्टिकल में चाहिए। பிராக்டிக்கல்ல தேவை இருக்காங்க. तो बाप को बुलाते हैं அப்போ பாபா சொல்றாங்க அப்பாவை கூப்பிடுறாங்க. और बुलाने के साथ साथ क्या इच्छा रखते हैं? கூப்பிடுறாங்க அது கூட என்ன ஆசைய வச்சுக்கிறாங்க? पावन बनाओ और पावन बनाकर பாவனம் ஆக்குங்க, பிறகு பாவனமாக்கி नई दुनिया में ले चलो। तो कैसे புது உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க. जावेंगे? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க எப்படி போகுவீங்க? हैं? पावन दुनिया में कैसे जावेंगे? பாவன உலகத்துக்கு எப்படி போகுவீங்க? हैं? बिंदी को याद करके जावेंगे? பிந்திய நினைவு செஞ்சு போகுவீங்களா? धर्म पिताएं बिंदी को याद करते हैं, जाते हैं। தர்ம பிதாக்கள் பிந்திய நினைவு செய்யறாங்க, அவங்க என்ன போகிறாங்களா? हैं? ब्रह्मा और ब्रह्मा को फॉलो करने वाली आत्माएं जो भी बिंदु को याद करने वाली बनी, பிரம்மா பிறகு பிரம்மாவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க யாரெல்லாமே பிந்துவ நினைவு செய்யக்கூடியவங்க ஆனாங்க, चाहे सरस्वती ही क्यों न हो, இப்ப அவங்க சரஸ்வதியே இருக்கலாம். पावन दुनिया में गई, பாவன உலகத்துக்கு போனாங்களா? कहेंगे पवित्र बनी? சொல்ல முடியுமா அவங்க தூய்மை ஆனாங்களான்னு என்ற விஷயத்த சொல்ல முடியுமா? हाँ, हाँ? हैं? कहाँ चली गई? எங்க போயிட்டாங்க? अरे यही तो बात हो रही है அரே இந்த விஷயம் தானே போயிட்டு இருக்குது. कि आओ पावन बनाओ और पावन बनाकर कहाँ ले जाओ? வாங்க பாவனம் ஆக்குங்க, பிறகு பாவன ஆக்கி எங்க போயிடுங்க? पावन दुनिया में ले जाओ। பாவன உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க. तो वो आत्माएं அப்ப அந்த ஆத்மாக்கள் जो बिंदु को याद करने वाली बेसिक में है या யாரு பிந்துவ நினைவு செய்யக்கூடிய பேசிக்ல இருக்கக்கூடியவங்க थी, இருந்தாங்க, वो तुम्हारे मुकाबले ज्यादा पावन बनी அவங்க உங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா அதிக பாவனம் ஆனாங்களா या नहीं बनी? இல்லன்னா ஆகலையா? है? ज्यादा समझू बनी या नहीं बनी? அதிக புத்திசாலி ஆனாங்களா இல்லன்னா ஆகலையா? नहीं बनी। ஆகல. पावन बनाओ और पावन बनाकर साथ साथ नई दुनिया में பாவன ஆக்குங்க, பிறகு பாவன என்ன ஆக்குறீங்களோ அது கூடயே புது உலகம், ले जाओ புது உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க. और नई दुनिया का खाका ही उनकी बुद्धि में पूरा बैठता ही नहीं। இப்போ புது உலகத்தினோட அந்த மேப்பே அவங்களோட புத்தில கம்ப்ளீட்டாக உட்கார்றது கிடையாது. नई दुनिया का जो नक्शा है वो उनकी दुनिया बुद्धि में बैठ रहा है। புது உலகத்தினோட மேப் என்றது அவங்களோட புத்தில உட்கார்ந்துட்டு இருக்குதா? नहीं बैठ रहा है। உட்கார்ல. तो नई दुनिया में जाने के लिए पहली शर्त तो नई दुनिया की पहचान होनी चाहिए। புது உலகத்துக்கு போகிறதுக்காக ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா புது உலகத்தினோட அந்த அறிமுகம் என்றது இருக்கணும். तो कैसे जावेंगे? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க எப்படி போகுவீங்க? प्रश्न किया। क्वेश्चन கேட்டாங்க. कितनी सीधी बात बताते हैं। எவ்வளோ நேரடியான விஷயத்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. बाप जैसी सहज नॉलेज அப்பா போல சகஜமான நாலேஜ் और कोई सुना ही नहीं सकता। வேற யாரு கூடயும் சொல்லவே முடியாது. इतनी
सीधी बात और कोई बता ही नहीं सकता। இவ்வளோ நேரடியான அந்த ஸ்ட்ரெயிட்டான விஷயங்களை வேற யாரால கூடயும் சொல்லவே முடியாது. कहते हैं சொல்றாங்க, कि काम काज करते हुए मेरे को याद करो। வேலை எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாலும் என்ன நினைவு செஞ்சுட்டு இருங்க. बैठ करके याद करते हैं, இப்போ உட்காந்துட்டு நினைவு செய்றாங்க. मन बुद्धि में किटकिटी लगाते हैं, மனபுத்தி மூலமா முயற்சிய செய்றாங்க. निराकारी स्टेज बने நிராகாரி ஸ்டேஜ் ஆயிடணும் என்ற, और कुछ याद ना आए, ஸ்டேஜ அடையணும் என்றது இருக்கும், வேற எதுவுமே நினைவு வரக்கூடாது என்ற முயற்சிய செய்றாங்க. तो कठिन है या सहज है? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இது கஷ்டமா இல்லன்னா சகஜமாக இருக்குதா? वो तो कठिन हो गया। அது கஷ்டமாயிடுச்சு. सहज तो याद वो है சகஜமான நினைவு எதுன்னா, जो चलते फिरते उठते बैठते काम करते भी இப்போ நடக்கிறப்போ உட்கார்றப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ सहज याद आती रहे। சகஜமாக நினைவு வந்துட்டே இருக்கணும். वो तब ही होगा இது எப்போ ஆகும்னா, जब बाप की पूरी पूरी पहचान बुद्धि में எப்போ அப்பாவோட அறிமுகம் முழுமையா புத்தியில बैठेगी। எப்போ உட்காருமோ, नौकरी आदि बल करो, இப்போ தொழில் ஜாப்க்கு எல்லாம் போகிறீங்க இல்லையா, அது பலே செய்யுங்க. இஷ்டம் இருந்தா செய்யணும்னு இருக்குதுன்னா செய்யுங்க. क्या என்ன, बल क्यों लगा देते हैं ऐसी ऐसी जगह? உங்களுக்கு இஷ்டம் இருந்தா செய்யுங்கன்ற விஷயத்தையே எப்படி சொல்லிடுறாங்க, நடுவுல பலே பண்ணுங்கன்னே சொல்லிடுறாங்க. है? है? नौकरी आदि भल करो, இப்போ தொழிலுக்கெல்லாம் போகிறீங்க, அது பலே செய்யுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பலே பண்ணுங்க. भोजन बनाओ, சமையல செய்யுங்க. ये इसमें बल नहीं लगाया। இதுக்கு போய் வேணும்னா செய்யுங்க என்ற விஷயத்த சொல்லல. नौकरी आदि भल करो, भोजन बनाओ। பாபா சொல்றாங்க, இப்போ இந்த ஜாபுக்கெல்லாம் போகிறீங்க, அது பலே போங்க. இந்த तो भी याद में रह करके करो। வேலையெல்லாம் செய்றீங்க, பலே செய்யுங்க, ஆனா நினைவுல இருந்து செய்யுங்க. तो तुम पावन बनते जावेंगे। அப்ப நீங்க பாவனா ஆயிட்டே இருப்பீங்க. तुम्हारा भोजन भी शुद्ध होगा, உங்களோட சாப்பாடு கூடயும் சுத்தமாக இருந்ததுன்னா, इसलिए तो गाया जाता है। அதுக்காக தானே மகிமை இருக்குது. ब्रह्मा भोजन के लिए देवताओं को भी दिल होती है। பிரம்மா போஜன் என்ன இருக்குதோ அத சாப்பிடணும் என்ற இஷ்டம் தேவதைகளுக்கு கூடயும் இருக்கும்னு சொல்றாங்க. कौन सा हुआ ब्रह्मा भोजन? ஏதாச்சு பிரம்மா போஜன் है जो बाप की याद में रह करके बनाया जावे। அப்பாவோட நினைவுல இருந்து என்ன சாப்பாட தயார் செய்றாங்களோ அது, वो ब्रह्मा भोजन हुआ। அதாச்சு பிரம்மா போஜன். ब्रह्मा भोजन हुआ। अरे ब्रह्मा की याद में रह के बनाया जाए तो ब्रह्मा भोजन हुआ। அது பிரம்மா போஜன் ஆச்சுன்னா, இப்போ அரே பிரம்மாவோட நினைவுல இருந்து அத சமையல செய்றாங்கன்னா அது பிரம்மா போஜன் ஆச்சு. या बाप की याद में रहकर बनाया जाए तो ब्रह्मा भोजन हुआ। இல்லன்னா அப்பாவோட நினைவுல இருந்து சமையல செஞ்சாங்கன்னா அது பிரம்மா போஜன் ஆச்சா? हैं? फिर ब्रह्मा भोजन नाम क्यों दिया? அப்போ ஏன் பிரம்மா போஜன் என்ற பேரை கொடுத்தாங்க? काम के आधार पर नाम पड़ता है ना। வேலையினோட ஆதாரப்படி பேரு கிடைக்குது இல்லையா? हैं? 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 ब्राह्मण बनाए। யாரோ சொல்றாங்க பிராமணர்கள் செஞ்சாங்கன்னு. பிராமணர்கள் செஞ்சாங்க. ब्रह्मा का नाम आया, ब्राह्मण भोजन नहीं। பிரம்மாவோட பேர் வந்திருக்கு, பிராமண போஜன் இல்ல. नाम ब्राह्मण भोजन नहीं है। பேரு பிராமண போஜன் இல்ல. है शुद्ध भोजन।
யாரோ சொல்றாங்க சுத்தமான சாப்பாடு. பாபா சொல்றாங்க சுத்தமான சாப்பாடா? नहीं, हम नहा धो करके बनाएंगे, சரி நாம குளிச்சுட்டு தான் ரெடி பண்ணுவோம். पवित्र जल लाएंगे, पवित्र पवित्र अन्न लाएंगे, தூய்மையான தண்ணியை எடுத்துன்னு வருவோம், தூய்மையான அந்த அன்னம் எல்லாம் எடுத்துன்னு வருவோம், அந்த அரிசி எல்லாம் शुद्ध भोजन बनाएंगे, சுத்தமா சமைப்போம். अशुद्ध नहीं होगा। அசுத்தமாக ஆகாது, அசுத்தமாக அது ஆகாது. आप बाप की याद में तो बाप भोजन होना चाहिए ना, ब्रह्मा भोजन क्यों घुसड़ दिया? இப்படி சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, இதுக்காக சொல்றாங்க. அப்போ யாரோ சொல்றாங்க அப்பாவோட நினைவுல இருந்து சமைக்கிறாங்கன்னு. பாபா சொல்றாங்க அப்போ பாப்ப போஜனன் இருக்கணும் இல்லையா, பாப்பன்னா அப்பா. அப்படின்னா பாப் போஜனன் இருக்கணும், பிரம்மா போஜனன் ஏன் வந்தது? हैं? बाबा, हाँ, माता जी कह रहे हैं कि ब्रह्मा के तन में बाबा आते थे ना। யார் மாதாஜி சொல்லிட்டு இருக்காங்க, பிரம்மாக்குள்ள பாபா வந்துட்டு இருந்தாங்க இல்லையா. ब्रह्मा बा के तन में பிரம்மா பாபாவினோட சரீரத்துல शिव बाप आते थे ना, சிவ் பாப் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா. इसलिए ब्रह्मा भोजन हुआ। அதனாலதான் பிரம்மா போஜன் ஆச்சு. हाँ, இந்த விஷயத்த மாதாஜி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அது பாபா சொல்லிட்டு இருக்காங்க. हाँ, யாரோ என்னமோ சொல்றாங்க, பாபா சொல்றாங்க அம்மா ब्रह्मा भोजन नाम दिया है तो जरूर जिसकी याद करेंगे பிரம்மா போஜன் என்ற பேரை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா யாரோட நினைவுல இருப்பாங்களோ वो साकार रूप भी कौन हुआ? அந்த சாக்கார ரூபம் கூடயும் யார் ஆனாங்க? ब्रह्मा हुआ। பிரம்மா ஆனாங்க. ब्रह्मा के बगैर பிரம்மா இல்லாம याद भी नहीं कर सकते, நினைவு கூடயும் பண்ண முடியாது. ब्रह्मा के बगैर பிரம்மா இல்லாம कोई प्राप्ति भी எந்த விதமான பிராப்தி கூடயும் नहीं हो सकती। ஆகாது. ब्रह्मा कोई एक नहीं है, பிரம்மா வெறும் ஒருத்தர் மட்டும் கிடையாது. अनेकों के नाम ब्रह्मा रखे हुए हैं। நிறைய பேருக்கு பிரம்மா என்ற பேரை வச்சிருக்காங்க. शास्त्र में पंचानन चतुरानन ब्रह्मा गाया हुआ है। சாஸ்திரத்துல பஞ்சானன் சத்துரானன் என்ற பிரம்மாக்கள், அப்படின்னா 5 முகம் 4 முகம் இருக்கக்கூடிய பிரம்மாக்களோட மகிமை இருக்குது. तो ऐसे नहीं அப்போ இப்படி கிடையாது. कि ब्रह्मा शब्द जब बोलते हैं तो दादा लेखराज की ही याद आए। பிரம்மா என்ற வேர்டை எப்போ சொல்றாங்களோ அப்போ தாதா லேக்கராஜினோட பேரு தான் நினைவுக்கு வர்ற விஷயம். नहीं, அப்படி இருக்க கூடாது. ब्रह्मा बोला அப்படி இல்ல. பிரம்மான்னு சொன்னாங்கன்னா तो प्रजापिता भी ब्रह्मा है, இப்போ और பிரஜாபிதா जहाँ கூட प्रजापिता लगा हुआ है பிரஜாபிதாவும் பிரம்மா தான். பிறகு எங்க பிரஜாபிதா என்ற வேர்டை போட்டிருக்காங்களோ वहाँ वो ब्रह्मा भी जरूर है। அங்க அந்த பிரம்மா கூடயும் கண்டிப்பாக இருக்காங்க. नाम ही है प्रजापिता ब्रह्मा। பேரே ஆயிருக்குது பிரஜாபிதா பிரம்மா. ये प्रवृत्ति है, இது பிரவருத்தி ஆயிருக்குது, இணைப்பாயிருக்கு. क्या என்ன? ब्रह्मा की प्रवृत्ति नहीं है, பிரம்மாவினோட பிரவருத்தி இல்ல, लेकिन प्रजापिता की ஆனா பிரஜாபிதாவினோடது प्रवृत्ति है। பிரவருத்தி இருக்குது. एक ही आत्मा ऐसी है ஒரே ஒரு ஆத்மா தான் இப்படி இருக்காங்க. जो प्रवृत्ति मार्ग की யாரு பிரவருத்தி மார்க்கத்தினோட 100% पक्की है। 100% பக்காக இருக்காங்க. इसलिए हमारी याद भी அதனாலதான் நம்மளோட நினைவு கூடயும் प्रवृत्ति मार्ग की है। பிரவருத்தி மார்க்கத்தினோட தான் இருக்குது. तो ब्रह्मा भोजन के लिए देवताओं को भी दिल होती है। அப்போ பிரம்மா போஜன் என்ன இருக்குதோ அது சாப்பிடணும் என்ற ஆசை தேவதைகளுக்கு கூடயும் ஏற்படுது. कि ऐसी याद में बना हुआ भोजन என்னன்னா இப்படி நினைவுல இருந்து என்ன சாப்பாட ரெடி பண்ணிருப்பாங்களோ जिसमें ब्रह्मा की भी याद समाई हो அதுல எப்படி என்ன பிரம்மாவினோட நினைவு கூடயும் அடங்கி இருக்கிறது, और शिव की भी பிறகு சிவனோட நினைவு கூடயும் याद समाई हुई हो। நினைவு என்றது அடங்கி இருக்கிற விஷயம். ये बच्चियां भी भोग ले जाती हैं।
பாபா சொல்றாங்க இந்த பெண் குழந்தைகள் கூடயும் போகத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. कहाँ ले जाती है? எங்க எடுத்துக்கிட்டு போறாங்க? हैं? ये बच्चियां जहाँ भोग ले जाती हैं இந்த பெண் குழந்தைகள் எங்க போகத்தை எடுத்துக்கிட்டு போறாங்க? वहाँ महफिल होती है. அங்க அந்த கூட்டம் என்றது சேருது. इसकी महफिल होती है. அந்த மேலா என்றது ஏற்படுதுன்னு சொல்றாங்க. யாரோட மேலா ஏற்படுது? हैं? वहाँ मेल होता है, उसको कहते हैं महफिल. அங்க இணைப்பு என்றது ஏற்படுது, இணைக்கிற விஷயம் என்றது ஏற்படுது, அதுக்கு மெஹஃபில்னு சொல்வாங்க. மேலா இல்ல பாபா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அங்க போய் சேர்றாங்க இல்லையா, அதுக்கு சொல்றாங்க. किसकी महफिल होती है? யாரோட மெஹஃபில் என்றது ஏற்படுது? அந்த ஒரு சபை என்றது ஏற்படுது. ब्राह्मणों की और देवताओं की महफिल होती है. பிராமணர்கள் பிறகு தேவதைகளினோட அந்த ஒரு இணைப்பு என்றது ஏற்படுது, இணைக்கிற விஷயம். उन ब्राह्मणों में देवताएं அந்த பிராமணர்கள்ல தேவதைகள் प्रवेश करते हैं, பிரவேசம் செய்றாங்க. तो महफिल हो गई ना. அப்போ என்ன ஆயிடுச்சு? மெஹஃபில் ஆயிடுச்சு இல்லையா? ब्राह्मणों की भी महफिल है और देवताओं की भी. பிராமணர்களது கூடயும் மெஹஃபில் ஆயிருக்குது, பிறகு தேவதைகளது கூடயும். அப்படி என்ன அவங்க எல்லாருமே கேதர் ஆகுறாங்க இல்லையா, சேர்றாங்க இல்லையா, ஒன்னாகுறாங்க இல்லையா, அந்த விஷயத்த சொல்றாங்க. देव आत्माओं की भी महफिल होती है. தேவ ஆத்மாக்கள் கூடயும் அங்க வந்து சேர்றாங்க. वहाँ ये बच्चियां भोग ले जाती है. அங்க இந்த பெண் குழந்தைகள் போகத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ऐसे नहीं कोई ऊपर सूक्ष्म वतन है. அப்படி இல்ல மேல எங்கேயோ சூக்ஷ்மவத்தனை இருக்கிற விஷயம் இருக்குன்னு. जहाँ भोग ले जाती हैं, எங்க போகத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. जो भी संदेशियां भोग ले जाती हैं, समाचार लाती हैं, संदेश सुनाती हैं, இப்போ யாரெல்லாம் சந்தேஷிகள் போகத்தை எடுத்துக்கிட்டு போறாங்க, இப்போ அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு வராங்க, वो यादगार कहाँ की है? பாபா சொல்றாங்க அந்த ஒரு நினைவார்த்தம் எந்த டைமினோட நினைவார்த்தமா இருக்கு? हैं? वर्तमान समय के तुम ब्राह्मणों की இப்போ நிகழ்காலத்துல பிராமணர்களா இருக்கிற உங்களோட और उन देव आत्माओं के मेल की महफिल की यादगार है. அந்த தேவ ஆத்மாக்களினோட இணைக்கிற விஷயம் என்ன இருக்குதோ அந்த ஒரு கேதரிங்கினோட விஷயமா இருக்குது. ब्राह्मणों देवताओं का मेला लगता है. பிராமணர்கள் மற்றும் தேவதைகளினோட மேலே ஏற்படுது. मेला माने மேலானா मिलन. சந்திப்பு. जैसे बड़े से बड़ा देवता महादेव है, எப்படி பெரியதிலும் பெரிய தேவதா மகாதேவனா இருக்காங்க, उसमें कौन से देवता का मेल होता है? அவங்களுக்குள்ள எந்த தேவத்தை என்னோட இணைக்கிற விஷயம் ஏற்படுது? हैं? हाँ, ऐसी देवात्मा का मेल होता है அப்படிப்பட்ட தேவ ஆத்மாவினோட இணைப்பு என்றது ஏற்படுது, இணைக்கிற விஷயம் ஏற்படுது. जो सत्युग में जितने भी देवात्माएं होंगी 16 कला संपूर्ण, இப்போ சத்யுகத்துல எத்தனை எல்லாம் தேவ ஆத்மாக்கள் இருப்பாங்களோ 16 கலை பரிபூர்ணமானவங்க, उनमें पहले नंबर का पत्ता है. அதுல ஃபர்ஸ்ட் நம்பரினோட எல்லையா இருக்காங்க. उसका मेल होता है. அவங்களோட இணைக்கிற விஷயம் என்றது ऐसे ஏற்படுது. ही नंबरवार और ब्राह्मण. அதே மாதிரிதான் நம்பர் வாராக மத்த பிராமணர்கள் भोजन स्वीकार करने आते हैं. சாப்பாட எடுத்துக்கிறதுக்காக வராங்க, ஏத்துக்கிறதுக்காக வராங்க. कौन யார் வராங்க? कौन आते हैं? யார் வராங்க? हैं? वो देव आत्माएं स्वीकार करने आती हैं. அந்த தேவ ஆத்மாக்கள் அத எடுத்துக்கிறதுக்காக வராங்க. तो क्या सूक्ष्म शरीर से स्वीकार करती है? அப்ப என்ன அவங்க சூக்ஷ்ம சரீரம் மூலமா ஏத்துக்கிறாங்களா? हैं? किसके शरीर से स्वीकार करती है? எந்த சரீரம் மூலமா அவங்க ஏத்துக்கிறாங்க? प्रजापिता के तन में பிரஜாபிதாவினோட சரீரத்துல वो पहला पत्ता ब्राह्मण देवता, அந்த ஃபர்ஸ்ட் இலை அந்த தேவதா जो सत्युग का पहला पत्ता बनेगा, யாரு சத்யுகத்துல ஃபர்ஸ்ட் இலை ஆகுறாங்க, वो पहले ब्राह्मण में प्रवेश करता है.
அவங்க ஃபர்ஸ்ட் பிராமணனுக்குள்ள பிரவேசம் பண்றாங்க. तब भोजन स्वीकार करता है. அப்போ அந்த சாப்பாட ஏத்துக்கறாங்க. इस राज को இந்த ரகசியத்தை वो संदेश ले जाने वाली संदेशियां அந்த சந்தேஷத்தை எடுத்துக்கிட்டு போற சந்தேஷிகள் नहीं जानती. இத பற்றி அவங்களுக்கு தெரியாது. अगर इस बात को राज को जान जाएं ஒருவேளை இந்த விஷயங்களை பற்றி இந்த ரகசியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா तो शंकर पार्टी है दूर दूर भागेंगे. அப்போ சங்கர் பார்ட்டின்னு சொல்லி தூரமா அப்படியே ஓடி போகுவாங்களா? घृणा करेंगे அவங்களுக்கு வெறுப்பு என்றது ஏற்படுமா? नहीं. வெறுப்பு அவங்க எப்படி என்ன நிராகரிக்கிறாங்க வெறுக்கிறாங்க இல்லையா, இப்படி செய்வாங்களா? இல்ல. ब्राह्मण लोग जब भोजन पान करते हैं இப்போ பிராமணர்கள் எப்போ சாப்பிடுறது குடிக்கிறது செய்யறாங்க, तो ये मंत्र जपते हैं. அப்போ இந்த மந்திரத்தை ஜபம் செய்யறாங்க, ஜபிக்கிறாங்க. ब्रह्मा देवताय नमः. பிரம்மா தேவதாய நமஹ. सन्यासी लोग तो ब्रह्मा को ही याद करते होंगे. சன்னியாசி ஜனங்க பிரம்மாவை தான் நினைவு செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன சொன்னாங்க? जब वो भोग लगाते हैं எப்ப அவங்க போகத்தை அர்ப்பணை செய்யறாங்க, तो सन्यासी लोग किसको याद करते हैं? அப்போ சன்னியாசிகள் யார நினைவு செய்யறாங்க? वो तो ब्रह्मा को ही याद करते हैं. அவங்க பிரம்மாவை தான் நினைவு செய்வாங்க. है कहाँ की बात? இது எந்த டைமினோட விஷயமா இருக்குது? ब्राह्मणों की दुनिया की बात है. பிராமணர்களினோட உலகத்தினோட விஷயமா இருக்கு. ये जितने भी सफेद पोष सन्यासी हैं இப்போ ஒயிட் ட்ரெஸ் போட்டு இருக்கிற எத்தனை எல்லாம் சன்னியாசிகள் இருக்காங்க, जो 24 घंटे सफेद वस्त्र पहनते हैं, யாரு 24 hours 24 மணி நேரம் ஒயிட் ட்ரெஸ்ஸே போட்டிருப்பாங்க, वो कौन से धर्म के हैं? அவங்க எந்த தர்மத்தினர்களா இருக்காங்க? है? वो सन्यास धर्म के हैं. அவங்க சன்னியாஸ் தர்மத்தினர்களா இருக்காங்க, सन्यासी हैं. சன்னியாசிகளா இருக்காங்க. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க, जब बड़े बड़े सन्यासी निकलेंगे எப்போ பெரிய பெரிய சன்னியாசிகள் வெளிப்படுவாங்க, तो तुम बच्चों की அப்போ குழந்தைகளான உங்களோட जीत हो जाएगी. உங்களுக்கு வெற்றி என்றது கிடைச்சிடும். अब ये बात दूसरी है. இப்போ இந்த விஷயம் வேற இருக்குது. चाहे वो गंगा के कुल के हों இப்போ அவங்க கங்காவினோட குலத்தினர்களா இருக்கலாம், और चाहे वो चंद्रवंशी हो. இல்லன்னா அவங்க சந்திரவம்சியா இருக்கலாம். ओम शांति. ஓம் சாந்தி.